வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, யூனிட் 5ல அக்ரிகல்ச்சர் பத்தி பார்க்க போறோம். ஸோ, ஆஸ் யூசுவலா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட பேக்கிரவுண்டு, பிளஸ் வந்து ஸ்கீம்ஸ் முக்கியமான ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீமு, அப்புறம் அப்ரிவியேஷன் இப்போ எக்கனாமில அது அதிகமா கேட்கறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு 20 கொஸ்டின் வச்சிருக்கோம். இதான் நம்முடைய வீடியோவோட அப்ஜெக்டிவ். இப்ப அக்ரிகல்ச்சர் பார்த்தோம்னா நமக்கு பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம், நம்முடைய நறுமணப் பொருட்கள் மற்றும் பருத்தி ஆடைகளுக்காக தான் வந்தாங்க. வந்துட்டு ட்ரேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம முகல் எம்பையர் வந்து வீக்கா இருக்கும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கேப்சர் பண்ணிட்டு, எல்லாத்தையும் அவங்க கொண்டு போகும்பொழுது, 1765ல அலகாபாத் உடன்படிக்கையில முதல்ல திவானி உரிமை, பெங்கால், பீகார், ஒரிசாவினுடைய ஜமீன்தாரி ரைட்ஸ், அதாவது திவானி ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப ஒரு வணிக குழுவாக வந்த ஆங்கிலேயர்கள், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த ஊரோட ராஜாவா மாறிடுறான். இப்ப அங்க அவன் வந்து ஆரம்பிக்கிறது பார்த்தோம்னா, நிலையான நிலவரி திட்டம். அதாவது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 1793ல கார்ன்வாலிஸ் கொண்டு வர்றது. இந்த ஜமீன்தார்கள் அப்படிங்கிற கிளாஸ உருவாக்குறது அவங்க தான். லேண்ட் ஃபுல்லா ஜமீன்தார்கள்ட்ட குடுத்து, அவங்க வந்து 11 பங்கு, அந்த 11 பங்குல 10 பங்க பிரிட்டிஷ்ல குடுத்துட்டு, 1 பங்க அவங்க வச்சுக்குவாங்க. அப்ப விவசாயிகளுக்கு அவன் ஜமீன்தார்களா பார்த்து ஏதாவது குடுத்தா தான் உண்டு. அதுதான் நிலையான நிலவரி திட்டம். தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா, மெட்ராஸ் மாகாணத்துல ரயத்துவாரி, தாமஸ் மன்றோ அப்படிங்கிற ரயத்துவாரி குடுக்குறாரு. இப்ப அந்த ஜமீன்தார்லாம் வேண்டாம்ப்பா. ஏன்னா இங்க இருக்கிற ஜமீன்தார்லாம் முடிச்சு விட்டாங்க. மிராஸ்தார்கள்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம பாளையக்காரர்களுடைய புரட்சிலாம் பார்த்திருப்போம். அதுல வந்து நமக்கு புலித்தேவரு, பாளையங்கள் 72 பாளையங்கள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் தோற்கடிச்சிருப்பாங்க. சோ அப்ப இங்க ரயத்துவாரி அப்படின்னம்னா, டைரக்ட்டா அரசாங்கத்துக்கு விவசாயிகளே வரி கட்டுறது. நாட்டாம் டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம் அந்த மாரி. அப்புறம் இன்னொரு திட்டம் பார்த்தோம்னா மகள்வாரி. மகள்னா கிராமங்கள். கிராமங்கள் கிராமங்களா வரி வாங்குறது. இந்த மாதிரியான ரெவென்யூ சிஸ்டம் வச்சிருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு போனதுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப நெறைய பேர் அக்ரேரியனா தான் இருக்கிறோம். இண்டஸ்ட்ரி பெருசா டெவலப் ஆகல. இதுல அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு. சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்ல. சுதந்திரத்துக்கு முன்னாடி 1943ல பெங்கால் ஃபெமைன். ரொம்ப கொடுமையான ஒரு பஞ்சம். இந்த ஃபெமைன்ங்கிறது பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் விளையாம போகும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரைக்கும் மழைய நம்பி இருக்கக்கூடியது. மண்ணு, தண்ணி இது 2 தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கும். அப்ப இது மாரி வந்திருக்கு. ஆனா, இந்த வறட்சினால பஞ்சம் அப்படிங்கிறது வராது. ஏன்னா சேர்த்து வச்சிருப்போம். ஆனா பிரிட்டிஷ் அப்படி இல்ல. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டே இருப்பானா, அப்ப நெறைய டெத். 1943 பெங்கால் ஃபெமைன் ரொம்ப கொடூரமான ஒண்ணு. இப்ப இதுக்கு அப்புறமா சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னா, 1946ல மெட்ராஸ பொறுத்தவரைக்கும் நம்ம டி. பிரகாசம் கமிட்டி போடுறோம். இந்த டி. பிரகாசம் ரெக்கமெண்டேஷன் படி தான் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்படுகிறது. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்கள் 1948ல கொண்டு வர்றோம். ஜமீன்தார்கள் வந்து கோர்ட்ல போய் கேஸ் போடும்பொழுது, அப்ப ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, அது அடிப்படை உரிமையா இருக்கிறதுனால, நிலத்தெல்லாம் எடுக்க முடியல. நம்ம நில உச்சவரம்பு சட்டங்கள் கொண்டு வர்றோம். இப்ப இந்த லேண்ட் ரிஃபார்ம் இதுக்காக என்ன பண்றோம்னா, முதல் சட்ட திருத்தம். எந்த அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பை இயற்றியதோ, அவங்களே குடுக்கறது தான் இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட். இதெல்லாம் கொண்டு வந்து லேண்ட் ரிஃபார்ம் பண்ணி, நம்ம கூட ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். நிலம் கடவுளுக்கு சொந்தம் தொடுமியான். இப்ப இந்த நிலத்த வந்து உழுவர்கள் சொந்தமா மாத்தணும். தமிழ்ல அசுரன் படம் இருக்கும். இந்த அசுரன் படத்தோட தீம் என்ன? இந்த லேண்ட எப்படியாவது வாங்கணும். அந்த நிலத்த வந்து எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். கிளைமாக்ஸ்ல முடிப்பாங்க. நிலம் வச்சிருந்தா எடுத்துக்குவாங்க. காடு வச்சிருந்தா எடுத்துக்குவாங்க. படிப்பை மட்டும் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்ப நிலம் அப்படிங்கிறது முக்கியம். குரூப் 4ல நம்ம கேட்டது. திருமங்கரை அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட 12 லட்சம் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து நமக்கு வந்து லேண்ட் இருக்கும். ஸ்கொயர் ஏக்கருக்கு வந்து லேண்ட் இருக்கும். அது எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நிலம் முக்கியமான ஒண்ணா இருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு லேண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இதுல சுதந்திரத்துக்கு அப்புறம் 5 ஆண்டு திட்டங்கள் போடுறோம். அந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல முதல் 5 ஆண்டு திட்டம் கிட்டத்தட்ட 14% நம்ம பட்ஜெட் அவுட்லேல அக்ரிகல்ச்சருக்காக ஒதுக்குறோம் நம்ம. ரூ. 100 செலவு பண்ணா ரூ. 14 அக்ரிகல்ச்சருக்கு. சோ முதல் 5 ஆண்டு திட்டம் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். செகண்ட் 5 இயர் பிளான் பிசி மகளனோபிஸ் மாடல் இண்டஸ்ட்ரீஸ் குடுக்குறோம். தேர்ட் திரும்பவும் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து 1965ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை வந்துருச்சு. அந்த வருஷம் பஞ்சமும் வந்துருச்சு. நம்ம ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய நிலைமையில இருக்கோம். 66ல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையில தஸ்கன் உடன்படிக்கை நம்முடைய பிரதமரா அப்ப இருக்கிறவரு லால் பகதூர் சாஸ்திரி. அவர் தான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னாரு. கிசான்னா விவசாயிகள். அந்த நேரத்துல போர் வந்திருக்குன்னா போர்ல ஜெயிக்கிறதுக்கு சோல்ஜர்ஸ் தேவை. பஞ்சம் வந்திருக்கு சாப்பாடு இல்லைன்னா விவசாயிகள் தேவை. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னாரு. அப்படி சொன்னவர் தாஸ்கன்ல போயிட்டு நைட்டா இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக். அப்புறம் காலையில என்ன பண்றது? புது பிரதமரை தேர்ந்தெடுக்கணும். குல்சார்லால் நந்தா தற்காலிக பிரதமர். ஜனவரி 3ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. ஜனவரி 24ஆம் தேதி இந்தியாவுக்கு புது பிரதமர் வந்துட்டாங்க. 1966 ஜனவரி 24. இந்த ஜனவரி 24 தான் தேசிய பெண்கள் தினமா நம்ம கொண்டாடக்கூடியது. முதலில் இந்தியாவிற்கு முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி அம்மா 48 வயசுல பிஎம்ஆ பதவி ஏத்துக்கிறாங்க. பிஎம்ஆ பதவி ஏத்துக்கும் போது
இந்தியாவோட பிஎம் அப்படின்னு சொல்லி நம்ம கேஜிஎஃப்ல காமிக்கிற மாதிரி அந்த ரன்மிகாசன் கேரக்டர் மாதிரி கெத்தா இருக்க முடியல. ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அப்ப என்ன பண்றது, பஞ்சமா இருக்கு அப்படின்னு உடனே அமெரிக்கால போய் கேட்டா கொடுப்பாங்க. அமெரிக்கால போய் இவங்க கேக்குறாங்க. அப்ப வந்து ஜான்சன்ங்கிறவர் பிரசிடென்ட். அமெரிக்கால கேக்குறது என்னன்னா, ஐயா உங்கள்ட்ட இருந்து கோதுமை வாங்குறதுக்கு எங்கள்ட்ட டாலர் இல்ல, உங்களுடைய அமெரிக்கன் டாலர் இல்ல, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கோதுமை கொடுங்க, இந்தியன் கரன்சிலே நாங்க பே பண்றோம் அப்படின்னு கேக்குறோம். இந்திரா காந்தி அம்மா சொல்லவும் ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சு கடைசியில கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. 10 மில்லியன் டன் கோதுமை தரேன்ட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னம்னா, அப்போ வியட்நாம்ல அவங்க பாம்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. நாம சொல்றோம், எப்பா இந்த மாதிரி பாம்பு எல்லாம் போறீங்களே நியாயமா, நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அமெரிக்கால இருந்துட்டு எங்களுடைய கோதுமையை சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்கும் நமக்கு, ஏன் உப்பை சாப்பிட்டுட்டு என்னுடைய கோதுமையை சாப்பிட்டுட்டு நாங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு எங்களுக்கு எதிராகவே நீங்க பேசுறீங்களா அப்படின்னு இந்தியாவில இருந்து நம்ம சொல்றோம். நாங்க மட்டும் சொல்லலங்க, ஐநா சபையினுடைய ஜெனரல் செக்ரட்டரியே சொல்றாரு, போப்பாண்டவரே சொல்றாருங்க அப்படின்னு போப்பாண்டவரும் ஐநா சபையுடைய ஜெனரல் செக்ரட்டரி எங்க கிட்ட கோதுமை வாங்கல, நீங்க தான் எங்கள்கிட்ட கோதுமை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லவும் ரொம்ப அசிங்கமா போச்சு. இந்திரா காந்தி அம்மாட்ட, அம்மா நீங்க வந்துருங்கம்மா, இவங்கள்ட்ட போய் நம்ம கோதுமை வாங்கணுமா அப்படின்னு எவ்வளவு கோபம் இருக்கு ஒரு பிரதமரா இருந்துகிட்டு இந்த மாதிரி சொல்லும் பொழுது. டேய் நான் கோவப்பட்டு நான் ஈகோ பார்த்தேன்னா செத்து போறதெல்லாம் ஏழைகளா தான் இருப்பாங்க, ஏழை மக்களுடைய உயிர் தானக்கு முக்கியம், அதனால நான் வாங்குவேன்னு இருந்தாலும் கேட்போம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பவும் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த PL480 கீழே நம்ம கொடுக்கல, நான் கடல்ல கொட்டி அதை மீன் சாப்பிட்டு மீனா பிடிச்சி வச்சுக்கொண்டே தவிர இந்தியா கோதுமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மா இங்க வர்றாங்க. அப்ப வந்து MS சுவாமிநாதன் சயின்டிஸ்ட், தஞ்சாவூர்காரர், ஒரு தமிழர். அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்கிறது யார் பார்த்தோம்னா சி சுப்பிரமணியம், பொள்ளாச்சிக்காரர், ஒரு தமிழர். சி சுப்பிரமணியம் மினிஸ்டர், MS சுவாமிநாதன் வந்து சயின்டிஸ்ட். மெக்சிகோல போய் நார்மன் போர்லாக் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, பசுமை புரட்சி. எப்படியாவது அதை கத்துட்டு வாங்க, இந்தியாவில் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. கோதுமையில கோதுமை வெரைட்டி கொடுக்குறாங்க. 5008 ஒரு பாட்டெல்லாம் கூட இருக்கு, 5008 நெல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கோதுமை நெல்லையும் போட்டு முதல்ல பசுமை புரட்சி. இதுல அந்த நார்மன் போர்லாக்கு 1970 நோபல் பரிசு அமைதிக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அமைதி எங்க இருக்க போது, எல்லாரும் அடிச்சுட்டு செத்துருப்பாங்க. மால்தஸ்னு ஒரு சயின்டிஸ்ட், மால்தஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா இந்த பாப்புலேஷன் சம்பந்தமான ஒரு எக்ஸ்பர்ட். அவர் சொல்லுவாரு, மக்கள் தொகை வந்து பெருக்கு தொடர்ல போய்கிட்டு இருக்கு, ஆனா இந்த உணவு உற்பத்தி வந்து கூட்டு தொடர்ல இருக்கு, இப்படியே போனா உணவு இல்லாம உலகம் அழிஞ்சிரும்பாரு. அதுல இருந்து உலகத்தை காப்பாத்துனது இந்த பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். இதை நம்ம அந்த 66ல பண்ணி 68ல நல்லா விளைஞ்சிருச்சு. விளைஞ்ச நெல்லெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு, கோதுமை நெல்லை எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாம சினிமா தியேட்டருக்குள்ளேயும் ஸ்கூல்களுக்குள்ளேயும் நிரப்பி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ், கிராண்ட் சக்சஸ் அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க. சும்மா இல்ல, நம்ம சி சுப்பிரமணியம் இருக்காரு, அவருக்கு 1998ல ஒரு பாரத் ரத்னா. நம்முடைய MS சுவாமிநாதன் 23ல இறந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு 24ல நிறைய பேருக்கு பாரத் ரத்னா கொடுக்கும்போது அவருக்கு சேர்த்து ஒரு பாரத் ரத்னா 2024ல தஞ்சாவூருடைய அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு MS சுவாமிநாதனுடைய பேர் வச்சிருக்கோம். இப்படித்தான் நம்ம வந்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, உணவு உற்பத்தி தன்னிறைவு அடைஞ்சு எல்லா ஓரளவுக்கு வந்தோம். 1991ல நம்மள்ட்ட பெட்ரோல் வாங்குறதுக்கு காசு இல்லாம போச்சு. அதாவது அந்நிய செலாவணின்னு சொல்லுவோம், காசு இல்ல. சோ எக்கனாமியை கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணி 1991ல LPG பாலிசி கொண்டு வந்தோம். இந்த LPG பாலிசிக்கு அப்புறம் உலகமயமாதல் வந்துச்சு. அப்ப அக்ரிகல்ச்சருடைய ஃபோக்கஸ் குறைஞ்சு போச்சு. இன்னொன்னு, பசுமை புரட்சிக்காக நம்ம போட்ட பசுமை புரட்சினா ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், உயர் வீரிய ரக விதைகள், அப்புறமா வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகள், இதெல்லாம் இருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர் பத்தி சொல்லும்போது நம்ம கொஞ்சம் போனோம்னா அப்படியே ஜியோகிராபி உள்ள போயிடும், அப்புறம் கெமிஸ்ட்ரிக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் அதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு பயாலஜில பாட்னிக்குள்ளேயும் வந்து டச் ஆயிரும். இந்த தாவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டா பிரிப்பாங்க. கிரிப்டோகம், ஃபெனரோகம் ரெண்டா பிரிக்கலாம். பூக்கும் தாவரம், பூக்காத தாவரம். இதுல டாலோபைட்டா, பிரையோபைட்டா, டெரிடோபைட்டான்னு பூக்காத தாவரத்தை பிரிப்போம். அந்த கிரிப்டோகம் அப்படிங்கிறத. டாலோபைட்டானா செடி மாதிரியே தெரியாது, எதுமோ கிடக்கிற மாதிரி இருக்கும், ஆல்கா மாதிரி இருக்கும். பிரையோபைட்டாங்கிறது நம்ம தவளை மாதிரி, எப்படி தவளை தண்ணிலையும் மேட்டில் இருக்கோ அதே மாதிரி தாவர உலகின் இருவாழ்விகள். அதான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், ஆம்பிபியான்ஸ் இன் பிளான்ட் கிங்டம்ல. அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய டெரிடோபைட்டா பார்க்கிறதுக்கு பூச்செடி மாதிரியே இருக்கும், ஆனா பூ மட்டும் வராது. அதுக்கு வந்து வாஸ்குலார் திசுடைய பூவா தாவரம், அழகுக்காக எடுத்து வச்சிருப்போம், பெரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பூக்கும் தாவரத்துல தான் ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம் இருக்கும். ஜிம்னோஸ்பெர்ம்னா அது கொஞ்சம் திறந்த விதையுடைய தாவரம். ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படிங்கறத நம்ம அதிக அளவுல பயன்படுத்துறது. இதுல இயற்கையாவே விளைஞ்சா அது காடு, செயற்கையா நம்ம விளைய வைக்கிறது அக்ரிகல்ச்சர். இது நமக்கு ஆர்டிகல் டிபிஎஸ்பில பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 48 மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஏன்னா அக்ரிகல்ச்சர் சொல்லும் பொழுது அதுல லைஃப் ஸ்டாக் சேர்ந்து வந்துருது. இது அமெண்ட் பண்ணி தான் 48A சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் சேர்த்தணும். அதுலதான் நம்ம வந்து வைல்ட் லைஃபையும் ஃபாரஸ்டையும் சேர்த்திருக்கிறோம். இப்ப 48ங்கிறது
அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, வீட்டு விலங்கு. 48A அப்படிங்கிறது காடும் காட்டுல இருக்கக்கூடிய சிங்கமொழி மாதிரி காட்டு விலங்கு இருக்கக்கூடியது. டிபிஎஸ்பி 48A 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இப்ப இதுல ஜாகிரபிக்கல் பார்த்தோம்னா மண்ணு, தண்ணி, இரிகேஷன், டேம் இதெல்லாமே ஜாகிரபிக்கல் ஆங்கிள் வந்துடும். ஸோ இப்போ இந்த பேக்ராப்ல 1991க்கு அப்புறமா நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாச்சு. எங்கெல்லாம் பசுமை புரட்சி போச்சோ அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய விவசாயிகள் பயனடைஞ்சாங்க. அவங்களுக்கு பணம் அதிகமா கிடைச்சது. அப்புறமா ஏற்றத்தாழ்வுகள் வந்து அதிகமா ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்னு, நம்ம பசுமை புரட்சியில நிறைய உரத்தை கொட்டினதுனால நிலத்தினுடைய வளம் வந்து குறைஞ்சு போச்சு. ஏன்னா தமிழ்நாட்டிலே நம்ம வந்து புறப்புறல் வெண்பா மாலை ஐயரிநாதனார் தமிழ்ல பாட்டு பார்த்திருப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இப்படி தமிழ் குடி வந்து பார்த்தோம்னா மிக பழமை வாய்ந்தது. சங்க காலத்திலே நம்ம வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகை நிலங்கள். அதுல நமக்கு மருதத்தை பொறுத்த வரைக்கும் வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்ப பாரம்பரியமாக நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மண்ணுடைய வளம் இயற்கையாவே குறைஞ்சிருக்கு. இதுல நமக்கு ஜாகிரபில விளைச்சலுக்கு தேவையான முக்கியமான மண்ணு வண்டல் மண். அதுலதான் நெல் விளையும், கோதுமை விளையும், இந்த மாதிரி விளையக்கூடியதெல்லாம். இந்த வண்டல் மண்ணுல நமக்கு மொத்தம் முதன்மை உரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 இருக்கு. NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதுல பாஸ்பரஸும் பொட்டாசியமும் வண்டல் மண்ணில் இருக்கு, நைட்ரஜன் இல்ல. இந்த நைட்ரஜனுக்காகத்தான் நம்ம யூரியாவை நிறைய கொட்டுறோம். யூரியா எக்கனாமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்புறம் பாஸ்பரஸ், பொட்டாசியம் அது கம்மியா இருக்கும். அடுத்ததா கரிசல் மண்ணு. இந்த கரிசல் மண் சவுத்துல இருக்கக்கூடியது. அதுலதான் பருத்தி நிறைய விளையும். எக்கனாமிக்கலா கரிசல் மண் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கக்கூடியது செம்மண். செம்மண் நம்ம வந்து இருக்கு, அதுல பல தாவரங்களும் விளையக்கூடியது. மண்ணுன்னு பார்த்தோம்னா வண்டல் மண்ணு, கரிசல் மண்ணு, செம்மண். அக்கார்டிங் டு நமக்கு ICR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் படி மண்ணை 8 வகையா பிரிக்கலாம். அதுல 3 வந்து முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஸோ இதை வச்சுட்டு ஸ்கீம்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். நமக்கு 2000க்கு அப்புறமா ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2002ல சீடு பாலிசி, 2000லயே ஒரு அக்ரிகல்ச்சர் பாலிசி வருது. 2002ல விதைக்காக ஒரு கொள்கை போடுறாங்க. 2006ல பார்த்தோம்னா என்ன பண்றாங்கன்னா மைக்ரோ இரிகேஷன், இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு ஒரு பாலிசி போடுறாங்க. மைக்ரோ இரிகேஷன் பாலிசி 2006ல வருது. அப்புறமா நமக்கு 2004லயே MS சுவாமிநாதன் தலைமையில அக்ரிகல்ச்சருக்கு ஒரு கமிட்டி போடுறோம். அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் படி 2007ல நமக்கு அக்ரிகல்ச்சர் நேஷனல் பாலிசி ஆன் ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கான ஒரு கொள்கை 2007ல வருது. அப்புறமா 2008ல என்ன பண்றோம்னா, இதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட். 2008ல நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றத்துக்காக ஒரு 8 பிளான் போடுறோம். 8 பிளான்ல ஒரு பிளான் தான் சஸ்டைனபிள் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். சஸ்டைனபிள்னா இன்னைக்கு விளைஞ்சா மட்டும் பத்தாது, எதிர்காலத்துக்கு விளைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப எது சஸ்டைனபிளா இருக்கும்னு பார்த்து நம்ம பண்ணணும். அப்போ வருது. அதான் நம்ம வந்து என்னன்னா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட மாற ஸ்டேஜில் இருக்கும்போது 2014ல, 2014ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் இருக்காங்க. இந்த 2014ல என்ன பண்றாங்கன்னா இந்த நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் கொண்டு வர்றாங்க. அதுக்கு கீழே அக்ரிகல்ச்சர்னா என்ன, நமக்கு மண்ணு தண்ணி ரொம்ப முக்கியமானதா இருக்கா. அப்ப ஏற்கனவே கிரீன் ரெவல்யூஷன்ல நம்ம சாயில வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இப்ப இதுல சாயில் ஹெல்த்துக்கான ஒண்ணு கொடுத்துருவோம். சாயில டெஸ்ட் பண்ணி அந்த சாயில என்னென்ன இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு 2015ல ஒண்ணு. அதுக்கப்புறம் சாயில டெஸ்ட் பண்ணா நமக்கே தெரிஞ்சு போச்சு கெமிக்கலா இருக்கு. கெமிக்கலா இருந்தா என்ன பண்றது அப்படின்னா, இனிமே எல்லாரும் கெமிக்கல் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணோம், நமக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணணும். அப்போ அந்த உயிர்ம விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது நமக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசரே இல்லாம பண்ணக்கூடியது. அதுக்கு தான் பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா. பரம்பரகத்னா பாரம்பரிய. ஸோ பாரம்பரிய விவசாயம் பண்ணுவோம். நம்ம ஊர்ல நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி வானகம் அப்படிங்கிற அமைப்பு, அவர் வந்து ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி. இதெல்லாம் பயன்படுத்தாதீங்கப்பா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பயன்படுத்தாதீங்க நிறைய சொல்லியிருப்பார் அவர். 2015ல இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. அடுத்து தண்ணி வேணும்ல, வெறும் மண்ணை பார்த்துட்டோம்னா அது தண்ணி. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஏற்கனவே NDA கவர்மெண்ட் வந்த உடனே 2014ல என்ன பண்ணாங்கன்னா கங்கையை சுத்தப்படுத்துவோம் அப்படின்னா 20,000 கோடி கிட்டத்தட்ட. பணம்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 45,000 கோடி நம்ம செலவு பண்றோம். இந்திய அரசாங்கம் பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கு 2025-26 இப்ப கரண்ட்ல அவ்வளவுதான் செலவுக்கு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் 45,000 கோடி. இந்திய அரசு பார்த்தோம்னா மொத்த பட்ஜெட் அவுட்லே கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி. இந்த 50 லட்சம் கோடியில 4 லட்சம் கோடி அக்ரிகல்ச்சருக்காக ஒதுக்கி வச்சிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு அரசு வந்து நம்ம பார்க்கும்போது மொத்த பட்ஜெட் 4 லட்சம் கோடி. இந்த 4 லட்சம் கோடியில கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி நமக்கு வந்துடும். அதாவது நம்ம ரெவன்யூவா கலெக்ட் ஆயிரும். 1 லட்சம் கோடி ரூபா நம்ம கடனா வாங்குவோம். இதுல 45,000 கோடி அப்படிங்கிறது நம்ம அக்ரிகல்ச்சருக்காக நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் நம்ம. ஸோ இப்ப 20,000 கோடியை வந்து NDA கவர்மெண்ட் வந்தோடனே என்ன பண்றாங்கன்னா கங்கை, நமாமி கங்கா அப்படின்ட்டு. ஏன்னா அங்க ஆறுல இருந்து வாய்க்கால் போட்டு உள்ள எடுத்துட்டு போறது, சரியா, அந்த மாதிரியான ஒரு பாசனம். எங்க வந்து வாய்க்கால் போட்டு எடுத்துட்டு போக முடியாதோ அங்க நம்ம என்ன பண்ணுவோம், போர் போட்டு போர்வெல் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பாசன திட்டம். ஸோ 2014ல கங்கை, 15லன்னா அப்படியே கங்கையை உள்ள விட முடியுமா?
ஸோ சொட்டு நீர் பாசனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2015 நமக்கு என்ன பண்றோம், கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறத லான்ச் பண்றோம். 2016 என்னன்னா ஃபசல் பீமா யோஜனா, அதாவது இன்சூரன்ஸ். என்னதான் நமக்கு எல்லாமே செயல்படுத்தினாலும் அக்ரிகல்ச்சர்ல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. எப்ப விளையும் விளையாதுன்ட்டு. நானும் 2010 சென்னை வந்தேன். நானு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விவசாயம் வந்து பார்த்திருக்கோம். ஒரு நடவு நடுறது, வயல்ல இறங்கி வேலை செய்யறது, யூரியா 50 கிலோ மூட்டை இருக்கும். அன்னைக்கு இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா யூரியா, லிக்விட் யூரியா இருக்கு. 2015 நீம் கோட்டட் யூரியான்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதாவது வேம்பு. வேம்பு வந்து பார்த்தோம்னா அது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. வேம்போட அறிவியல் பேர் நமக்கு அசாடிராக்டா இண்டிகா. அதுல இருந்து தயாரிக்கப்படும் பூச்சிக்கொல்லி மருந்து அசாடிராக்டின் அப்படிங்கிறது. ஸோ நீம் கோட்டட் யூரியா அப்படிங்கிறது 2015 வந்து கொண்டு வந்தாங்க. யூரியா போடுவோம், டிஏபி போடுவோம், பொட்டாஷ் போடுவோம். இந்த மாதிரியானது. அதே மாதிரி அறுவடையும் பார்த்தோம்னா முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது கையில தான் அறுவடை எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு கதிர் அறுவாள் இருக்கு, அதுல அறுவடை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிஷின் வந்துச்சு. நம்ம டேங்க், ஆர்மி டேங்க் மாதிரி ஒரு மிஷின், பெல்ட் வண்டின்னு சொல்லுவாங்க. அந்த வண்டியில அறுவடை பண்ணோம்னா நெல்லு, அதாவது நெல்லு ஓகேவா இருக்கும். ஆனா வந்து அந்த வைக்கல் வந்து ஒண்ணுமே மாடு கூட சாப்பிடாது. அப்புறம் தான் பெரிய வண்டி, டயர் வண்டி. ஆனா தண்ணி ஈரம் இல்லாம இருக்கணும். அதுல வந்து அறுவடை பண்ணுவோம். இந்த பஞ்சாப் ஹரியானால என்னன்னா அந்த கோதுமையில இருந்து இருக்கக்கூடிய கிராப் ரெசிடியூ அப்படியே எரிச்சு விடுவாங்க. அவங்க இருக்கிறதுனால தான் டெல்லியோட ஏர் பொல்யூஷன் அதிகமாகுது. அப்ப அதுக்கான அல்டர்னேட் பார்க்கணும். நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஏர் பிரச்சனை வந்து முக்கியமான ஒண்ணா இருக்கும். சோ இப்ப இதுல ஃபசல் பீமா யோஜனா என்னன்னா அன்சர்டைனிட்டி. எப்ப நமக்கு எந்த பிரச்சனை வரும் தெரியாது அக்ரிகல்ச்சர்ல. அப்போ கிராப் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். நாம எங்க போய் இன்சூரன்ஸ் வாங்க போறோம்? அப்ப கவர்மெண்ட் என்னன்னா ₹100 நீங்க ஒரு ₹2 கட்டுங்க. ₹98 நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கிராப் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடியதான் இந்த ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற 2016 பிப்ரவரி 18. அடுத்து இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். விளைஞ்ச பொருளை என்ன பண்றது? அதுக்கு ஒரு மார்க்கெட் வேணும். அதுக்கு தான் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் நாம் அப்படிங்கிறது 2016 ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டு வர்றாங்க. இதே 16ல தான் மாடல் லேண்ட் லீசிங். லேண்ட் லீஸ் அப்படின்னம்னா நிலத்துக்கு ஓனர் ஒருத்தர் இருப்பாரு, ஒருத்தர் குத்தைக்கு ஒத்திக்கு ஓட்டுறது அப்படிம்பாங்க. ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. அப்ப அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்டோட தான் அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட். சென்ட்ரல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டோட சப்ஜெக்ட்ல வரும்பொழுது ஒரு மாடல் ஆக்ட் கொடுப்பாங்க. நம்ம எப்படி இப்போ கவர்மெண்ட்ல நீங்க வேலை வாங்கி ஜாயின் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாயினிங் லெட்டர் எழுதி கொடுன்னு கேட்பாங்க. நம்ம போனோடனே ஏதாவது மாடல் இருக்கான்னு கேட்போம். அந்த மாடல் அப்படியே காப்பி பண்ணி பேரை மட்டும் மாத்தி நம்ம எழுதினோம். அதுக்கு பேர் தான் அந்த மாடல் லேண்ட் லீசிங் ஆக்ட். அதுவும் 2016. ஈனாம் அப்படிங்கிறது 2016. அடுத்து 17ல பார்த்தோம்னா சம்பதா. அதாவது விளைஞ்ச பொருள். இந்த விளைஞ்ச பொருளை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். மாம்பழமா இருக்கு அப்படின்னா அதை வந்து மாசாவா மாத்தணும்னா அது ப்ராசஸ் பண்ணும்ல. அப்ப அந்த திட்டம் தான் பிஎம் சம்பதா. 2016ல சம்பதான்னு கொண்டு வந்தாங்க. முன்னாடி பிஎம் போட்டு பிஎம் சம்பதா அப்படிங்கிற 2017. 18 பிஎம் ஆஷா. ஆஷா அப்படின்னு சொல்லும்போது அன்னதாதா ஆய் சங்கரக்ஷன் அபியான் அப்படிங்கிறது. பிரைஸ் சப்போர்ட் 2018ல. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிஎம் கிசான், கிசான் மன்தான், கிசான் சம்மான் நிதி. கிசான் சம்மான் நிதி அப்படின்னா இப்ப கூட பீகார் எலெக்ஷனு. அந்த பீகார் எலெக்ஷன்ல பார்த்தோம்னா மகிழா முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா. முக்கிய மந்திரினா அங்க முதலமைச்சர். மகிழானா பெண்கள், ரோஜ்கார்னா வேலை வாய்ப்பு திட்டம். ₹10,000 அக்கௌண்ட்ல கிரெடிட். நம்ம தமிழ்நாட்டுல 2023ல செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம லான்ச் பண்ணோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ₹1000. அதே மாதிரி முதல்ல ஒரு பணம் கொடுக்கிற ஸ்கீம் பேங்க் அக்கௌண்ட்ல 2019ல எலெக்ஷன். அப்போ வந்து என்னன்னா எலெக்ஷன் அப்ப கரெக்டா பிப்ரவரி 24 அறிவிக்கிறாங்க. செயல்படுற 2018ல இருந்தே. இப்ப கிசான் சம்மான் நிதி ₹6,000 கொடுக்குறோம் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மருக்கு. அதான் கிசான் சம்மான் நிதி அப்படிங்கிறது. அப்புறம் பிஎம் குசும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உர்ஜா சுரக்ஷா இவாம் உத்தம் மகாபியான். இது வந்து சூரிய சக்தி மூலமா பம்பு. பம்பு செட்டுக்கு டீசல் ஊத்தி தான் நம்ம வந்து தண்ணி எடுக்கணும். அப்ப அதுக்கு வந்து பார்த்தோம்னா அங்க ஒரு சோலார் பேனல் போட்டோம்னா அந்த கரண்டை வச்சு பம்பு மோட்டர் வந்து வேலை செய்யும், தண்ணி எடுத்துடலாம். அது 2019. அதே இது மார்ச் 8ஆம் தேதி. பிரதான் மந்திரி கிசான் மன்தான் யோஜனா. மன்தான் யோஜனா 2019 செப்டம்பர் ஆட்சிக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி விவசாயிகளுக்கு. விவசாயிகளுக்கு ரிட்டையர்மெண்ட். பட் கவர்மெண்ட் சொல்றாங்க 2000, அதாவது எப்படி அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறமா மாசம் ₹3000 கொடுக்கலாம். அதுக்கு இவங்க வந்து என்னன்னா பென்ஷன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். ₹55 இருந்து ₹200 வரைக்கும் மாசம் மாசம் போட்டுட்டே இருந்தோம்னா நம்ம 60 வயசுக்கு மேல ஆகும்போது மாசம் ₹3000 அவங்க தருவாங்க அப்படிங்கிறது ஸ்கீம். அடுத்து தந்தனிய யோஜனா அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. 2025 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்டு ஜூலை மாசம் வந்து கேபினட் அப்ரூவல் கொடுத்து அக்டோபர் 11ஆம் தேதி பிரதமர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. 100 மாவட்டங்கள். எவ்வளவோ வேலை பார்த்தாச்சு. ஆனா ஒரு பின்தங்கிய மாவட்டங்கள் இன்னும் இருக்குல்ல. அப்ப அந்த 100 மாவட்டங்களை செலக்ட் பண்ணி அங்க வந்து அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றதா இந்த தந்தனிய யோஜனா அப்படிங்கிறது. சோ இது ஸ்கீம்ஸை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஏற்கனவே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். 2014-15
நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேரோடது. சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், வாட்டர் கன்சர்வேஷன், இன்டகிரேட்டட் ஃபார்மிங். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இப்போ மண்ணை பார்க்கணும், தண்ணியை பார்க்கணும், ஃபார்ம் சம்பந்தமான எல்லாத்தையுமே பார்க்கணும்னா சஸ்டைனபிளா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு கிடைக்கணும். அதுக்கு என்ன அப்படிங்கறதா திட்டமா இருக்கு. ஸோ இப்போ அது கீழே தான் நம்ம வந்து சாயில் ஹெல்த் கார்டு கொடுக்குறோம். சாயில் ஹெல்த் கார்டு பார்த்தோம்னா 2015 பிப்ரவரி 19 ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சூரத்கர்ல வந்து லான்ச் பண்றோம். ஹெல்த் கார்டுல நம்ம நியூட்ரியன் ஏற்கனவே சொன்னேன் நான். NPKS, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். நான் படிக்க ஆரம்பிக்கும் போது என்னன்னா, இது ஒரு பிசி எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின். பொட்டாஸ் அப்படிங்கிறது குறியீடு என்ன? பொட்டாஸ்னா பீல ஆரம்பிக்கும் சொல்லி பீன்னு போடுவோம். ஆக்சுவலா பீனா அங்க பாஸ்பரஸ். பொட்டாசியத்துக்கு வந்து கே குறியீடு. இந்த கொஸ்டின் வந்து தப்பா போட்டானுவும் இருக்கு. NPKS சல்பர் கண்டென்ட். இதை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட். மைக்ரோனா நுண்கனிமங்கள். அதுல வந்து ஜிங்க், துத்தநாகம், ஃபெரிக், இரும்பு. இரும்பு சத்து அப்படின்னம்னா நமக்கு முக்கியமான ஒண்ணா இருக்கும். ரத்த சோகை, இரும்பு சத்து குறைபாடு, அனிமியா முக்து பாரத்னே ஒரு திட்டம் வந்து வச்சிருக்கிறோம். அதுதான் நம்ம என்னன்னா செறிவூட்டப்பட்ட அரிசி, ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் கெனால், அது அயன் சத்தை கொடுக்குற மாதிரி. இரும்பு சத்து இல்லைன்னா இரும்பு அப்படியே சாப்பிட முடியுமா? தாவரம் வந்து இரும்பு சத்துக்கள். அதுதான் கீரை சாப்பிட்டோம்னா, டேட் சாப்பிட்டோம்னா, நான்வெஜ் அப்படின்னா ஒரு சுவரொட்டி சாப்பிட்டோம்னா இரும்பு கிடைக்கும். இப்போ ஒரு பிரெக்னன்சி டைம்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு அதுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு. இது ஒரு 6 மாச குழந்தை இருக்க வரைக்குமே அவங்களுக்கு வந்து என்னன்னா நமக்கு ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அடுத்து காப்பரு, மேங்கனீஸ், போரான் இதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ட். அடுத்து பிஹெச் அப்படின்னம்னா ஆசிடா பேசான். இந்த பிஹெச்ல 7ங்கிறது நியூட்ரல். 7க்கு மேல போனா அது வந்து காரம், 7 கீழே போனா அமிலம். இப்ப பாலெல்லாம் பார்த்தோம்னா அமிலம், ஏன்னா அதுல இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலமா இருக்கக்கூடிய. காரம்னா நமக்கு வந்து பேஸ்ட் பல்பசையில வந்து காரம் இருக்கும், நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியதுக்கு. எறும்பு நம்ம சயின்ஸ் புக்ல கொடுத்துருப்பாங்க. எறும்பு கடிச்சதுன்னா அதுல இருக்கிறது ஆசிட், அதனாலதான் நமக்கு வலிக்குது. ஃபார்மிக் அமிலம் எறும்போட கொடுக்குல இருக்கு, அது கடிக்கும் போது நமக்கு வலிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? காரம், சுண்ணாம்பு தடவைனா சரியா போயிடும். சுண்ணாம்புனா CaO, கால்சியம் ஆக்சைடுங்கிறது. நீட்டு சுண்ணாம்புனா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது, CaOH அப்படிங்கிறது நீட்டு சுண்ணாம்பு, செவுத்துல அடிக்கிற சுண்ணாம்பு அதுக்கு நமக்கு. அடுத்து பிஹெச் வேல்யூ சொல்றோமா, எலக்ட்ரிக் கனெக்டிவிட்டி. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆர்கானிக் கார்பனு. ஸோ இதெல்லாமே சாயில் கால்ல வந்து இது பண்றோம். இதே மாதிரியே நம்ம ஒன்று வச்சிருக்கிறோம், தமிழ் மண் வளம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று வந்து வச்சிருக்கோம். இந்த தமிழ் மண் வளம்ங்கிறது ஒரு வெப்சைட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாயில டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் வந்து போடுறோம். இதை அதோட மெர்ஜ் பண்றதுக்கு ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா. பரம்பரகத்னா பாரம்பரியமா ஆர்கானிக் ஃபார்மிங்காக இருக்கக்கூடியது. ஸோ 2015 வந்து நம்ம லான்ச் பண்றோம். இதுல என்னன்னா கிளஸ்டர் அப்படின்னம்னா ஒரு குரூப் ஆஃப் பிளேசஸ் ஒரு இடத்துல மட்டும் பண்ணாம கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச்சா வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அப்புறம் பார்ட்டிசிபேட்டரி கிராரண்டி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச். அதாவது அரசாங்கம் கொஞ்சம் காசு கொடுக்கும். ஒரு ஹெக்டேருக்கு 12,000 ரூபாய் அந்த மாதிரி அவங்க பணம் கொடுப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் பணம் போட்டு எல்லாரும் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா உரம் போட்டு விளையும் போது நிறைய விளையும், ஆர்கானிக்கா உரம் போட விளைஞ்சா கம்மியா விளையும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? உரம் போட்டு நிறைய விளைஞ்சா நிறைய காசு கிடைக்கும்ல, இமீடியட் பெனிஃபிட் தானே பார்ப்போம். அப்ப அதுக்கு நமக்கு என்னன்னா பிரைஸ் சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப எல்லாத்துலயும் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. ஆர்கானிக்னு சொன்னாவே அதுக்கு ஒரு தனி ஒரு இது வந்துருச்சு. நம்ம எல்லாருமே ஹெல்த் கான்சியஸா மாறிட்டோம். எது ஆர்கானிக் அப்படிங்கறத நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம். செப்டோலியோ இல்ல ஸ்விக்கிலயோ இன்ஸ்டாமார்ட் பிளிங்கெட்ல ஆர்டர் போட்டாலுமே நம்ம வந்து இது ஆர்கானிக்கா அப்படின்னு பார்த்து வாங்குற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். அடுத்து PMKSY, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது சொட்டு நீர் பாசனம் 2015 ஜூலை 1 லான்ச் பண்ணது. இதுல வந்து என்னன்னா PDMC அப்படிங்கிறது பெர் டிராப் மோர் கிராப், ஒரு சொட்டுக்கு நிறைய பயிர் வந்து விளையும் அப்படிங்கறத அதனுடைய மோட்டோவா இருக்கக்கூடியது. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா 2016 பயிர் காப்பீட்டு திட்டம். பிரீமியம் வந்து முக்கியமான ஒண்ணு. சம்பா, அதாவது நமக்கு வந்து பார்த்தோம்னா சம்பா, குருவை, அதுக்கப்புறம் அதுக்கு இடையில விளையக்கூடிய பயிர்னு சொல்லுவோம். காரிப், ராபி, ஜீட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம். இது வந்து ஒரு பெரிய பருவம், ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியது சம்பா பயிர். இப்ப 2% அதுக்கு ஏன்னா லாங் டேர்ம் இருக்கிறதுனால 2% பிரீமியம் நம்ம கட்டினா போது மீதி கவர்மெண்ட் கட்டும். அடுத்து குருவைக்கு வந்து பார்த்தோம்னா 1.5% வந்து நம்ம வந்து குருவைக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா கமர்ஷியல் கிராப்புக்கு வந்து பார்த்தோம்னா 5%. கமர்ஷியல் கிராப்னா நம்ம என்ன, ஒரு கரும்பு, பருத்தி இதெல்லாம் இருக்குன்னா அது கமர்ஷியல் கிராப். உணவு பயிர்னு பிரிக்கலாம். இப்ப காப்பின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காப்பி நம்ம 10th புக்லயே கொடுத்துருப்பாங்க. காப்பி உற்பத்தியில இந்தியா 7வது இடத்துல இருக்கு. அதுல முதலிடம் இந்தியாவில முதலிடம் பார்த்தோம்னா கர்நாடகா முதலிடம், தமிழ்நாடு 2வது இடம். அதுல காப்பியா அரபிகா, அரேபியால தான் முதல்ல காப்பி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாபாவுதான் ஒருத்தர் வந்து மெக்கா போயிருக்காரு. அங்க இருந்து தான் முதல்ல காப்பி பயிரை கொண்டு வந்து கர்நாடகாவில் நட்டு வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு பேரே பாபாவுதான் குன்றுகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரோபுஸ்டான் இன்னொரு காப்பி இருக்கு, அது கொஞ்சம் தரம் குறைவுங்கிறாங்க. அரபிகா தான் இதா இருக்குமா. இன்னொரு டீல வந்து பார்த்தோம்னா டீல வந்து பூமிகா அப்படிங்கிறது அது சீனால இருந்து வந்தது. இப்ப சைனா, மேட் இன் சைனா, பங்காளி சைனாவோடது. அடுத்து நம்மளுடையதே அசாம் டீ இருக்கு, அசாமிகா அப்படிங்கிறது அசாம்ல தான் அதிகமான தேயிலை வந்து உற்பத்தி ஆகுது. 2வது இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு அது வந்து தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம், பிளான்டேஷன்.
அதுல 5%. ஹார்டிகல்ச்சருக்குன்னே ஒரு ரெவல்யூஷன் இருக்கு. அது கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். தங்க புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஹார்டிகல்ச்சருக்கு இருக்கக்கூடியது 5%. ஏன்னா அங்க லாபம் அதிகமா இருக்கறனால பிரீமியமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடுத்து மார்க்கெட். அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல இருந்து பார்த்தோம்னா எக்கனாமில நம்ம அன்எம்ப்ளாய்மென்ட் ஒண்ணு பார்ப்போம். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி 0, மறைமுக வேலையின்மை, டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிமோ. அதாவது 10 பேர் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. ஆக்சுவலா அந்த வேலையை ஒருத்தரே செய்ய முடியும். அப்பனா 9 பேர் சும்மா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த வேலை வாய்ப்பு அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்புறமா லேண்ட் ஹோல்டிங் வந்து பிராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங் சொல்லுவோம். அதாவது ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவருக்கு 10 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு 10 ஏக்கரை 10ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசங்க வரும்போது அது 6 ஏக்கரா பிரிக்கப்பட்டிருக்கும். இப்படி பார்க்கும்போது லேண்ட் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். அப்ப எந்த டெக்னாலஜியும் மாடர்னைஸ் பண்ணவே முடியாது. வாக்கியா வரப்பு தகராறு நிறைய இருக்கும். இது என்னோட இடம் அந்த இடம் சொல்லி சிவில் கேஸே எக்கச்சக்கமா நிறைஞ்சு கிடக்கும். இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை தாண்டி மத்த பொருள் மாதிரி வச்சிருந்தா நமக்கு வேலை வரும்னா வச்சிருக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல என்னன்னா மிடில் மேன் நிறைய பேர் இருக்காங்க. வச்சிருந்தா நமக்கு என்னன்னா இப்ப மாம்பழத்தெல்லாம் ரோட்ல கொட்டி போராட்டம் பண்ணாங்கன்னா எதனால? ஏன்னா ஒரு 4 நாள் ஆச்சுன்னா அந்த மாம்பழத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அது உடனே நம்ம வித்தாகணும். அப்ப நமக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்ப இதுக்கு என்னன்னா நாம் அப்படி நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் 2016 இதுல என்னன்னா ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஎம்சினா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி. அங்கங்க இந்த மாதிரி மார்க்கெட் ரெகுலேட்டிங் மார்க்கெட் எல்லாம் போட்டு ஒரு சின்ன சந்தைப்படுத்துறது, ஏலம் விடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஓரளவு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனாலும் விவசாயிகள் இப்ப இளநீ எல்லாம் பார்த்தோம்னா மரத்துல வெட்டி அங்க பொள்ளாச்சியில இருந்து எடுக்கும்போது 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு எடுப்பாங்க. இங்க நம்ம 80 ரூபாய்க்கு வாங்கி குடிப்போம் சென்னையில இளநீ. சரியா? அப்ப அது ஏன்னா மிடில் மேன்ட்ட வந்து போய் வர்றது. இந்த நாம பொறுத்த வரைக்கும் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட். நம்ம இந்த ஒன் நேஷன் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அது ஒரு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம் நம்ம என்னெல்லாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கறத. அந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒரே இதுல விவசாயிகள் எல்லாத்துக்கும் மார்க்கெட் ஆக்சஸ் வந்து கொடுக்கக்கூடியது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதை பண்றது யார் அப்படின்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிசினஸ் கன்சோர்டியம் எஸ்எஃப்ஏசி. இந்த அப்ரிவேஷன் மட்டும் தனியா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து பிஎம் சம்பதா. சம்பதாங்கிறது யாருன்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. உணவு பதப்படுத்துதல். விளைஞ்சதை வந்து பதப்படுத்தணும். சம்பதாவுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கீம் ஃபார் அக்ரோ மரைன் ப்ராசஸிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர் அப்படிங்கிறதா சம்பதாவுக்கானது. ஸோ அக்ரோ ப்ராசஸிங்னா விவசாய பொருட்களை ப்ராசஸ் பண்ணி நமக்கு பயன்படுத்தக்கூடியதா. கோதுமை விளையுதுன்னா அதை வந்து ஒரு பில்ஸ்பெரி சப்பாத்தியா நம்ம சாப்பிட்றதுக்கு அதை அரைச்சு மாவா நம்ம கொடுக்கணும். அதான் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் அங்க கிடையாது. அது நாகா சம்பாரவை ஆகட்டும் எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் நம்ம இப்போ ஆரோக்கிய பால் எடுத்துக்கோ, பாலுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அங்க இருந்து ஒரு மாட்டு விளம்பரத்தை காமிக்கிறாங்கல்ல, பால் எடுத்துட்டு வருது. அந்த மாதிரியான ஒரு இது காட்டுறதா சம்பதா ஸ்கீமோட போக்கஸ். பிஎம் ஆஷா பிரதான் மந்திரி அன்னதாதா ஐ சங்கரக்ஷன் அபியான் 2018 மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். அதாவது விலை ஆதரவு திட்டமாக இருக்கக்கூடியது. அப்புறம் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பிரைஸ்ல நம்மளும் என்னன்னா பிரைஸ் சப்போர்ட் ஒன்று பண்ணுவோம். 2 இடத்துல ஒன்று பண்ணுவோம். ஒன்னு விளையறதுக்கு முன்னாடியே அவங்க விதை விதைக்கிறதுக்கு முன்னாடியே இது இவ்வளவுக்கு தான் நம்ம வாங்குவோம்னு சொல்லிடுவோம். அதுதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ஏன்னா அப்பதான் இதுக்கு இவ்வளவு விலை கிடைக்கும் அப்படின்னு முன்னாடியே நம்ம ப்ரையர் டிசிஷன் எடுக்க முடியும். அப்படி 24 கிராப்புக்கு வந்து என்னன்னா இவங்க எம்எஸ்பி வந்து பிக்ஸ் பண்றாங்க. அப்ப எவ்வளவு நமக்கு செலவாகுமோ அதுல இருந்து 1.5% நமக்கு வந்து வருமானம் வர்ற மாதிரி அந்த ஒரு பிக்சேஷன் வந்து பண்றாங்க. இதை சொன்னவர் எம் எஸ் சுவாமிநாதன் தான் சயின்டிஸ்டா சொன்னாரு. விளைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை இப்ப நமக்கு என்னன்னா இங்க நிறைய விளைஞ்சிட்டாலும் பிரச்சனை, விலையெல்லாம் போயிடும். இல்ல விளைச்சல் கம்மியா இருந்தாலும் வெங்காய விலையும் தக்காளி விலையும் திடீர்னு அதிகமாயிரும். அதுக்கு விளம்பரம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இதுல பிரியாணிகள் தக்காளிக்கு பதிலாக ஆப்பிள் போடப்பட்டது, ஆப்பிளும் தக்காளியும் ஒரே போட்டியாக இருந்தது அப்படின்லாம் போடுவாங்க. திடீர்னு அந்த மாதிரி விலைய அதிகமாயிருச்சுன்னா அப்ப கவர்மெண்ட் என்னன்னா ஒரு பிரைஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது தக்காளியை மொத்தமா இம்போர்ட் எங்க இருந்தாலும் பண்ணி அதை பண்ணை பசுமை காய்கறி கடை முன்னாடி இருந்தது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதன் மூலமா சேல் பண்ணி விலையை வந்து குறைப்பாங்க. இப்ப இது வந்து என்னன்னா விளைச்சலுக்கு முன்னாடியே சப்போர்ட் பண்றதா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இது கொஸ்டின். இதெல்லாம் அந்த இதெல்லாம் கேட்பாங்க. பிரைஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கறதெல்லாம் கேட்கக்கூடியது. அடுத்து பிஎம் கிசான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி பணம் கொடுக்கக்கூடியது 6000 ரூபாய். என்ன பியூட்டினா 2019 தான் அறிவிச்சாங்க. ஆனா 18 இருந்தே கேம் இன்டு ஃபோர்ஸ். முன்னாடி இருந்தே கேம் இன்டு ஃபோர்ஸ். ஏன்னா அந்த எலெக்ஷன் வருஷம் அந்த டைம்ல காசு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப கொடுத்தே ஆகணும். ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர். ஸ்மால் ஃபார்மர் மார்ஜினல்லாம் என்னன்னா ஹெக்டேர் கணக்குல லேண்டு. அதாவது ஒரு ஹெக்டேர் கம்மியா இருக்குன்னா மார்ஜினல். 1ல இருந்து 2 ஹெக்டேர் இருக்காங்கன்னா ஸ்மாலு. அதுக்கு மேல ஸ்மால் அப்படிங்கிறதுக்கு மேல என்னன்னா 2ல இருந்து 4 ஹெக்டேர் வரைக்கும் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து செமி மீடியம். 4ல இருந்து 10 ஹெக்டேர் வரைக்கும் இருக்குன்னா மீடியம் லேண்ட் ஹோல்டர். 10 ஹெக்டேருக்கு மேல லேண்ட் வச்சிருந்தா தான் லார்ஜ் ஃபார்மர்ஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. சரியா? சோ இப்ப இதுல ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மருக்கு மட்டும்
கம்மியான லேண்ட் வச்சிருக்கவங்களுக்கு என்ன விளைச்சல் பெருசா கிடைச்சிட போகுது சார், அரசாங்கமே பணம் கொடுப்போமே, 3 தவணையா 2000 கொடுக்கலாம் அப்படிங்கறத இந்த 6000 rupees கொடுக்கக்கூடிய பிஎம் கிசான் சம்மான் நிதி அப்படிங்கிற ஒண்ணு. அடுத்து அந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் லேண்ட் லிமிடேஷன் 2 ஹெக்டேர் வச்சிருந்ததை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடியதா இருக்கு ஸ்மால் ஃபார்மர்ஸ். அடுத்து பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா இவாம் உத்தாம் மகாபியான் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எதுக்காக? ஆற்றல், அதாவது எனர்ஜினா நமக்கு வந்து பம்பு செட் வச்சிருப்போம், பம்பு செட்டுக்கு டீசல் வேணும், அதுல சோலார் பேனல் போட்டு எடுக்கக்கூடியதான். ஸோ 2019 மார்ச் 8ல அறிமுகப்படுத்தினது. அடுத்து பிரதான் மந்திரி கிசான் மன்தான் யோஜனா, இது ஒரு பென்ஷன் ஸ்கீம். 3000 ரூபாய் பென்ஷனு 60 வயசுக்கு அப்புறம். எலிஜிபிலிட்டி என்னன்னா நமக்கு 18 வயசுல இருந்து 40 வயசு இருக்கும்போது நம்ம சேர்ந்துக்கலாம். 40 வயசுல சேர்றோம்னா முடியும் போது சேர்றோம்னா 200 ரூபாய் மாசம் பிரீமியம். 18 வயசுல சேர்றோம்னா மாசம் 55 ரூபாய். இதுக்கு இடையிலனா அதுக்கான ரேட் இருக்கும். இப்போ மாசம் நம்ம 55 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் நம்ம இப்ப கட்டுறோம். 40 வயசு வரைக்கும் நம்ம கட்டிடுவோம். 40 ஆரம்பிக்கலாம். நம்ம என்னன்னா 60 வயசு வரைக்கும் நம்ம கட்டுவோம். 60க்கு அப்புறம் என்னன்னா அவங்க நமக்கு மாசம் 3000 ரூபாய் தரும். சதுரங்க வேட்டையில மாதிரி நம்ம போட போறது என்னமோ 200 ரூபாய், நமக்கு வர போறது என்னன்னா 3000 ரூபாய். எப்ப? 60 வயசுக்கு அப்புறமா 3000 rupees நம்ம கிடைக்கும். இதை மேனேஜ் பண்ணக்கூடிய யாருன்னா எல்ஐசி. அடுத்து பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர் தந்தனி யோஜனா, இது இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஜூலை 16 2025 வந்து பார்த்தோம்னா கேபினட் அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 11 பிஎம்ஐ லான்ச் பண்ண 2025 மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரோடது. 100 மாவட்டங்கள் இதை கேட்டுவிட்டாங்க. ஏன்னா பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணல, இது வந்து கொஸ்டின்ல கேட்டாங்க. 100 மாவட்டத்துக்கு பதிலா 100 பஞ்சாயத்துகள் போட்டு டிஎன்பிசி தன்னுடைய வழக்கமான ட்விஸ்ட் குழியை தோண்டி வைப்பாங்கல்ல, அது மாதிரி இப்படி ஒரு குழியை தோண்டாங்க. 100 மாவட்டத்துக்கு பதிலா 100 பஞ்சாயத்துகள் அப்படின்னு போட்டாங்க. இதுல நோக்கம் பார்த்தோம்னா வேளாண் உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தணும். ஏன்னா நம்மளுடைய 10th புக்ல போட்டிருக்கோம் 2050ல இந்தியாவோட பாப்புலேஷன் 1.7 பில்லியன், அதாவது 170 கோடியே ஆக போகுமா ஒரு கணிப்பு. இப்பவே 145 தாண்டிச்சுன்னா கூடி சீக்கிரம் வந்துடும். அவ்வளவு நாள் வரைக்கும் இழுக்குமான்னு தெரியல. 170 கோடி எல்லாம் ஈஸியா டச் பண்ணிடும். அந்த டைம்ல இப்ப இருக்கிற ப்ரொடக்டிவிட்டி மாதிரியே போச்சுன்னா 59% ஆஃப் பீப்புள் தான் சாப்பிட முடியும். இப்ப 100க்கு 59 பேர் தான் சாப்பிட முடியும்னா மீதி 41 பேர் என்ன பீஸா பர்கரா சாப்பிடுவாங்க? அவங்களுக்கு நம்ம என்ன அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ண முடியும்? அவன் அப்பவே கொடுக்குமான்னு சொன்னோம்னாச்சே. சோ அப்ப நம்ம என்னன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். லேண்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. லேண்ட் அவ்வளவுதான் பிக்ஸ்டு தானே. லேண்டை நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து பிளாட்டா மாத்திரதா நடக்குமே தவிர திரும்பவும் அக்ரிகல்ச்சர் லேண்டா கன்வெர்ட் பண்றதுங்கிறது நடக்காத ஒண்ணா இருக்கு. அப்ப விளைச்சல் அதிகப்படுத்தணும். அதுக்கு ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிதான் உற்பத்தி திறன் மேம்படுத்துதல், பயிர் பல்வல் கிராப் டைவர்சிகேஷன், வேற கிராப் வந்து இது பண்றது, நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவித்தல். என்ன பண்ணணும்னா ஒரு கேப் விட்டு சில வந்து என்னன்னா உரத்துக்கு பதிலாக சில தாவரங்களை போட்டு நம்ம அறுவடை பண்ணோம்னா அதுல இருந்தே உரம் தானா கிடைச்சிரும். அதெல்லாம் நம்ம பண்ணணும். அடுத்து 11 துறைகள் வந்து கன்ஃபரன்ஸ் பண்ணுது. இப்ப இந்த கவர்மெண்ட் முக்கியமான இனிஷியேட்டிவ்னா நிறைய ஸ்கீம் இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்றாங்க. முன்னாடியே 2007 ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா இருக்கு. அப்புறமா கிரீன் ரெவல்யூஷன் கிருஷ்ணநாத் யோஜனா அப்படின்னு ஒண்ணு 2005 ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2016 17 வந்திருக்கு. எப்படி நம்ம பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கும் போது 2022 மிஷன் சக்தின்னு போட்டு எல்லா திட்டங்களையும் ஒண்ணு சேர்த்துறாங்களோ அது மாதிரி அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துறாங்க. ஒரு 12 ஸ்கீம்ஸை வந்து ஒன்னா கொண்டு வர்றாங்க. அதுக்கான அந்த அப்ரிவேஷன் எல்லாம் முக்கியமான ஒண்ணு, ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பேன் நான். சரியா? சோ இப்ப அதுலதான் இந்த ஸ்கீம் அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய தந்தனி யோஜனா 11 டிபார்ட்மெண்ட் உடைய திட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து 36 திட்டங்கள் 11 டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒன்னா சேர்த்து பண்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டுல இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா 2021-22 கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டாங்க. இது 21-22 சோ வேளாண்மையில் தண்ணீர் விடைகள் தமிழ்நாட்டுக்கு 5 வருஷத்துல நம்ம என்னன்னா எல்லா கிராமத்தையும் இது பண்ணணும். எந்தெந்த கிராமத்துல எல்லாம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படுதோ அந்த கிராமத்துல இந்த கலைஞருடைய அனைத்து கிராம வேளாண்மை திட்டத்தை செயல்படுத்தலாங்கிறது நோக்கம். இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது 2006 அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் அப்ப 2006 இருக்க வரைக்கும் இருக்கும்போது வந்த உடனே கொண்டு வந்தது. இதுல என்னன்னா டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது இதுக்கு பேரு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டமா இருக்கும். ஏடிஎம்கே கவர்மெண்ட் 2014 வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை தாய் திட்டம் மாத்திடுவாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் தான் செயல்படுத்துவாங்க. சரியா? பேர் மட்டும் எந்த கவர்மெண்ட் இருக்கோ அந்த கவர்மெண்ட் மாதிரி பேர் வந்து மாத்திக்குவாங்க. இப்ப தரிசு நில தொகுப்புகளை உருவாக்கி தரிசா இருக்கிற நிலத்தெல்லாம் தண்ணி இல்லாம இருந்தா தரிசா இருக்குன்னா இப்ப அத்திக்கடை அவினாசி போறோம்னா தண்ணி இல்லாம இருக்கு, அங்க தரிசு நிலங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்குது அப்படின்னா அது விளைச்சல் வருமா? சோ அதுக்கப்புறம் நீர் ஆதாரங்களை ஏற்படுத்துறது, மின் சூரிய சக்தி மோட்டார்கள் வந்து நுண்ணீர் மைக்ரோ இரிகேஷன், அதுக்கப்புறம் பல மரக்கன்றுகளை நடவு செய்யறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு விவசாயத்துல இன்னும் நம்ம தண்ணீரை அடையலாம் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ்ல செயல்படுத்தப்படுது. அடுத்து சிஎம் எம்கேஎஸ் அவர் பேர் ஒரு ஆக்சுவலா சிஎம் மு கருணாநிதி ஸ்டாலின், சரியா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு வர மாதிரி ஆக்சுவலா அது கிடையாது.
ஸ்கீமுக்கு பேர் வேற. முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கறத ஸ்கீமோட பேரு. ஆனா இப்படி எழுதப்படுது. 2024 25 லான்ச் பண்ணப்பட்டது. 22 திட்டக்கூறுகளோட. அடுத்து 25 26 இந்த கரண்ட் இதுல என்னன்னா காம்பவுண்ட் வந்து 15 குறைச்சிருக்காங்க. அதுல பசுந்தாள் உரவிதைகள். இந்த பசுந்தாள் உரவிதைகளை விதைச்சு அதை நம்ம வந்து திரும்ப உழுதுட்டோம்னா அதுவே நேச்சுரலா உரம் வந்து கிடைச்சிரும். நம்ம வந்து யூரியாவோ பொட்டாசோ கொட்டி காசு நமக்கு செலவு பண்ண தேவையில்லை. அப்புறம் மண்வள அட்டைகள் கொடுக்கறது, ஒருங்கிணைந்த பண்ணை பசுமை, இந்த மாதிரி 15 காம்பனன்ட்ஸ் வந்து அதுல இருக்கக்கூடியது. இந்த பட்ஜெட் போனதை அனௌன்ஸ் பண்ணாங்க சிஎம் எம்கேஎஸ் அப்படிங்கிறது. இந்த பட்ஜெட்லயும் அதை வந்து கண்டினியூ பண்றாங்க. அடுத்து இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணது நமக்கு இல்லம் தேடி கல்வி இருக்கும். 2024 வந்த உடனே அக்டோபர் 27 முதலியார் கொப்பத்துல லான்ச் பண்ணது. அதே மாதிரிதான் நமக்கு மக்களை தேடி மருத்துவம் இருக்கும். அப்ப அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா தேடி அப்படிங்கிற திட்டங்கள் வரிசையில உழவரை தேடி உழவர் நலத்துறை அப்படின்னு உழவர் தேடியே அவங்களே மாதம் இருமுறை போய் முகாம் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், இங்க இருக்கிறதுனால இதெல்லாம் அவ்வளவு தெரியுது. நிலத்துல இருந்து அன்னைக்கு விவசாயம்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாரும் யூரியா போடுவாங்க, யூரியா போடுவோம். எல்லாரும் களக்கொல்லி போட்டா களக்கொல்லி போடுவோம். இந்த கராத்தே மருந்து அடிச்சு விடுங்கன்னா அது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு மருந்து விளம்பரப்படுத்தாங்க. உரக்கடைக்கு போனோம்னா அவங்களே வந்து இதையும் சேர்த்து போடுங்கன்னு கொடுத்து விடுவாங்க. சோ அப்ப இந்த டிபார்ட்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த பட்ஜெட்ல நமக்கு உழவர் நல மையங்கள், ஆலோசனை மையங்கள் அதெல்லாம் ஆரம்பிக்கிறது நோக்கமா வந்து இருக்கு. ஏன்னா அந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஒன்று சொல்லுவாங்க. விவசாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான என்னன்னா R&D ரொம்ப 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 கம்மி. ஏன்னா இங்க இருந்து நம்ம R&D சொல்லி அங்க செயல்படுத்தி அது பிரச்சனையான ஒரு விஷயம். அதை செயல்படுத்தினா இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் சொல்றாங்க. நம்ம கடைசி விவசாய படம் பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் அது வந்து 2024 25ல இந்த ஒரு கிராமத்துக்கு வந்து பார்த்தோம்னா 5ல இருந்து ஒரு 10 ஏக்கர் எடுத்துக்கிட்டு அங்க ஏதாவது ஒரு பயிரை வந்து டெவலப் பண்றதா என்னுடைய நோக்கம். இதுக்கு செயல் விளக்கம் தான் கொடுத்திருக்காங்க, இன்னும் செயல்படுத்தல. அடுத்து மின்னணு வேளாண்மை அப்படிங்கிறதுல உழவர் கைபேசி ஆல்ரெடி கேட்டது. எத்தனை சேவைகள் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 சேவைகள். அவங்க கூட 2 வெப்சைட் வச்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுக்கு ஒன்றும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய 2 இருக்கு. நம்ம ஒன்னே இல்ல ஒரே ஒரு உழவர் செயலிலேயே 24 சேவைகள் முக்கியமான கொடுத்துறோம். அது முக்கியமான ஒண்ணு. அடுத்து கிரைன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எப்படி நம்ம ஆதார் கார்டு நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி உழவர்களுக்கு என்று தனியாக ஒரு தனித்துவமான ஒரு அடையாள அட்டை எண் கொடுக்கக்கூடியதான் இந்த கிரைன்ஸ் அப்படிங்கிறது. குரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் TN கிரைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட். அடுத்ததா நம்ம தமிழ் மண்வளம் அப்படிங்கிறது. இந்த தமிழ் மண்வளம் அப்படிங்கிறது 2015 அவங்க ஆரம்பிச்ச சாயில் ஹெல்த் கார்டு மாதிரி நமக்கு 2023 வந்து நம்முடைய முதலமைச்சர் 28 வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 40 லட்சத்து லேண்டு அதை வந்து மண் பரிசோதனை பண்ணி அந்த டேட்டா வந்து ஏற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாம சாயில் ஹெல்த் கார்டு இருக்கக்கூடிய டேட்டாவை லிங்க் பண்றதுக்கு ஆக்ஷன் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ் மண்வளம் வெப்சைட் குள்ள போய் பார்த்தேன். அதுல என்னென்ன மண் இருக்கு அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டுல செம்மண் அதிகமா இருக்கு. முக்கியமான ஒரு பாயிண்ட் 39.34%. அதுக்கப்புறம் பழுப்பு நிற மண் 37% இருக்கா. கரிசல் வந்து 3ஆவதா இருக்கு 16.38. சோ இப்ப நமக்கு என்னன்னா தமிழ்நாட்டுல எந்த மண் அதிகம், சிவப்பு மண் அதிகமா இருக்கு. அடுத்து இந்த அப்ரிவேஷன் பார்க்கலாம். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி PM கிசான், அதனுடைய அப்ரிவேஷன் வந்து PM கிசான். பிரதான் மந்திரி கிசான் மந்தான் யோஜனா PMKMY. மந்தான் யோஜனா நமக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடியது. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா FBY வரக்கூடியது. அதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம் திட்டத்தோட பேரு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் ISS. இது என்னன்னா வட்டி நம்ம கட்டணும். சாதாரணமா நம்ம யார்ட்டையாவது எங்க போய் விவசாயத்துக்கு வந்து பேங்க்ல கடனும் சாதாரணமா நம்ம கடன் வாங்கினோம்னா 2 வட்டி 3 வட்டிம்பாங்க. அது எவ்வளவுன்னா 36% பெர் ஆனம் 3 வட்டிங்கிறது. 2 வட்டினா 24% பெர் ஆனம். அதே பேங்க்ல வாங்கும்போது 1 வட்டிம்பாங்க. விச் மீன்ஸ் 12% பெர் ஆனம். அக்ரிகல்ச்சருக்கு நகை அடை வச்சு வாங்கினோம்னா அது ஒரு 6% 7% அந்த மாதிரி இருக்கும். கார் வாங்கினா 7% அந்த மாதிரி இருக்கும். வீடு வாங்கினா 8% அந்த மாதிரி இருக்கும். இதுல இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? இந்த 12% சொன்னா ஒரு வட்டி, அதாவது 100க்கு 1 ரூபா. 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குற மாதிரி. எந்த 12%. அதுக்கு கீழே தான் இந்த இதெல்லாம் இருக்கும். இதுல ஒரு 3%ஓ 4%ஓ கவர்மெண்டே நாங்க கொடுத்துறோமாங்க. நம்ம 300 ரூபாய் வட்டி கட்ட வேண்டியதா இருக்கும். அதுல ஒரு 200 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துறாங்கன்னா நம்ம 100 ரூபாய் கட்டிடுவோம். இதான் இந்த ISS அப்படிங்கிறது. அடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. அக்ரிகல்ச்சருக்காக போடக்கூடிய ஃபண்ட் எல்லாம் இந்த ஐஃப் அப்படிங்கிறதுக்குள்ளதான் போடுறாங்க. அடுத்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் FPO அப்படின்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் விவசாய உற்பத்தியாளர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கக்கூடியது FPO. அடுத்து பெரட்ராப் மோர் கிராப், நம்முடைய கிருஷி சிஞ்சாய் யோஜனா 2015 பெரட்ராப் மோர் கிராப் அப்படிங்கிறது. சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சொன்னா எது R&D, அதாவது R&D சப்போர்ட் பண்ற என்ன விலையும் அப்படிங்கிற சொல்றதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது. சேம் SAME அப்படிங்கிறதா சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்.
அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஆத்மா, ஏடிஎம்ஏ அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது ஆத்மா அப்படிங்கிறது. அடுத்து எஸ்எம்ஏஎம் அப்படின்னா சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கானிசேஷன். வாட் இஸ் மெக்கானிசேஷன் அப்படின்னம்னா ஒரு டிராக்டரோ இல்ல தேவையான அறுவடை இயந்திர போஸ்ட் ஹார்வெஸ்டுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் வந்து மெக்கானிசேஷன் வரக்கூடியது. அடுத்து சப்மிஷன் ஆன் சீட் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல் எஸ்எம்எஸ்பி அப்படின்னா. அடுத்து பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா. பரம்பரகத் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஆர்கானிக் ஃபார்மிங். ட்ரெடிஷனல் பரம்பரகத் அப்படின்னா பரம்பரை, ட்ரெடிஷனல் அப்படின்னு வச்சுக்கணும், பிகேவிஒய். அடுத்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் என்எஃப்எஸ்எம். அதாவது ஃபுட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் பிடிஎஸ், அனைவருக்குமே நம்ம வந்து உணவுப் பொருள் வழங்குவோம் ரேஷன் கார்டு மூலமா. ரேஷன் கார்டு வச்சிருந்தா இவங்க என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபிடிஎஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க, டார்கெட்டட் பிடிஎஸ். அதாவது குறிப்பிட்ட உங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். அந்த இடத்துல தான் நமக்கு என்னன்னா இன்கம் எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க, வருமானத்தை வச்சு முடிவு பண்ணுவோம். அப்ப வறுமையை கலைக்கிறதுக்கு நமக்கு எஸ்டிஜி இண்டெக்ஸ்லயும் இருக்கு. முதல்ல எடுத்தோடனே வந்து ஜீரோ பாவர்ட்டி, அதுக்கப்புறம் ஹங்கர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹங்கர் இல்லாம இருந்தா வறுமை இல்லாம இருப்போம். பசியை போகணும், சாப்பாடு கொடுக்கணும். இதுல என்னன்னா என்எஃப்எஸ்ஏ அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அது 2013. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன்னா 2007. டிபிடிஎஸ் 97, 2007, 2013. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஃபார் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், ஐஎஸ்ஏஎம். மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா நமக்கு கோல்டன் ரெவல்யூஷன் தங்கம். சாயில் ஹெல்த் கார்டு எஸ்ஹெச்சி தெரிஞ்சிடும். ரெயின்ஃபெட் ஏரியா டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கேம்லிங் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பருவமழையினுடைய சூதாட்டம். பருவமழை பேஞ்சா விளையும், பெய்யாட்டி விளையாது. இப்ப நமக்கு பேஞ்சும் கிடைக்கும், காஞ்சும் கிடைக்கும் அப்படிம்பாங்க. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஆர்கேவி 2007. நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில், ஆயில் பாம் ஆயில். என்னன்னா நம்ம சமையல் எண்ணெய், நம்ம கூட விளம்பரத்துல பார்ப்போம், அது கஜினியில கூட சொல்லுவோம். ரூபினிங்கிறது சமையல்காரி பேர் இல்லைங்க, சமையல் என்ன பேர், ரூபினி விளம்பரம் மாதிரி. நமக்கு வந்து சன்ஃபிளவர் ஆயில் அப்படின்னா கோல்ட் வின்னர்ல சமைக்கிறது. அடுத்து ஃபார்ச்சூன் அப்படின்னாங்க, ஃபார்ச்சூன்ல சாப்பிட்டா மிஸ் வந்து கூப்பிடுற மாதிரி, என்னம்மா டான்ஸ் ஆட போற இப்ப போய் சாப்பிட்டுட்டு இருக்க, ஃபார்ச்சூன்ல சமைச்சது மிஸ் ஹெவியாவே இருக்காது வரும் இல்லையா. அந்த ஃபார்ச்சூன் வந்து பார்த்தோம்னா வேற யாரோடதும் இல்ல, அதானியினுடைய கம்பெனி. ஃபார்ச்சூன் எண்ணெய் மட்டும் இல்ல, நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, அதானியினோடது. அது வந்து பார்த்தோம்னா நம்ம சன்ஃபிளவர் ஆயில், இந்தியாவில் சன்ஃபிளவர் கம்மி. அடுத்ததா கடலை எண்ணெய், மிஸ்டர் கோல்டு கடலை எண்ணெயான்னு பார்த்து வாங்கன்னு சொல்றாங்கல்ல, குஜராத் தான் நம்பர் 1 இருக்கக்கூடியது. ஸோ எண்ணெய் வித்துக்கள்ல கடலை யூஸ் பண்றோம். சவுத்துல நம்ம என்னன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், இல்ல சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணுவோம். இப்ப ரைஸ் பிரான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. கேரளால பார்த்தோம்னா இங்க ஃபுல்லா தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நார்த்ல போயிட்டோம்னா அங்க கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில். இருக்கிறவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு வசதி கம்மினா பாம் ஆயில் யூஸ் பண்ணோம், அதுவும் நம்மள்ட்ட இல்ல. அதை நம்ம என்ன மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து வாங்குறோம். கொரோனா டைம்ல மலேசியா, இந்தோனேஷியா என்ன பண்ணிட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்தோனேஷியால இருந்து என்ன விளையணும்னா எண்ணெய் தட்டுப்பாடு. அப்பதான் சொல்றாங்க பேசாம நம்ம வந்து மரபணு மாற்றப்பட்ட கடுகுக்கு போயிருவோமா. ஏன்னா மரபணு மாற்றப்பட்ட பிடி காட்டன் பர்மிஷன் கொடுத்துருக்கோம், கடுகுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இந்த சுச்சுவேஷனை காட்டி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்க வேண்டியது வந்துச்சு. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கும் எண்ணெய் இல்ல, நம்ம வச்சிருக்க வண்டிக்கும் எண்ணெய் இல்ல, அந்த ஆயிலும் இம்போர்ட் பண்றோம், இந்த ஆயிலும் நம்ம இம்போர்ட் பண்றோம். இதுக்கு தான் நமக்கு வந்து டாலர் வேணும். அதுக்கு தான் நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில், ஆயில் பாம்ங்கிறத நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அண்ட் பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம். மார்க்கெட் இன்டர்வென்ஷன்னா விலை அதிகமாகும் போது தக்காளியோ வெங்காயமோ அதிகமாச்சுன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கி விலையை குறைச்சு விடுவோம். அடுத்து நேஷனல் பாம்பு மிஷன், மூங்கிலுக்காக இருக்கக்கூடியது. அடுத்து நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான ஒண்ணு. ஏன்னா தேன் வந்து ஒரு நல்ல விஷயங்கிறாங்க. ஸோ அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மிஷன். அடுத்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, ஏபிஎம்சி. ஏபிஎம்சிக்காக ஒரு ஆக்டே இருக்கு, சரியா, இது மாடல் ஆக்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஃபார்மர் அக்ரி பிசினஸ் கன்சோர்டியம், எஸ்எஃப்ஏசி, இவங்க தான் நாம செயல்படுத்துறவங்க. எம்எஸ்பினா மினிமம் சப்போர்ட் பிரைஸ். சிஏசிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ், 1965 ஆரம்பிக்கப்பட்டது. இவங்க தான் எம்எஸ்பி, இந்த 24 கிராப்புக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க ரெக்கமெண்ட் யாரு பாப்பானா, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், கேபினட் கமிட்டி. அதை கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ சிஎஸ்சிபி தான் ரெக்கமெண்ட் கொடுக்குறோம் 1965. அடுத்து எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, 1965. இவங்க தான் என்னன்னா பஃபர் ஸ்டாக் மெயின்டைன் பண்றவங்க, விளைச்சல் எல்லாம் வாங்கி எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கவங்க. இப்ப கூட சமீபத்துல நெல்லு மழையில் நனைஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு ஹாட் நியூஸ் பார்த்திருப்பீங்க, பச்சை துரோகம் துரோகம் பண்ணிட்டாங்க. என்னன்னா ஈரப்பதத்தினுடைய அளவு 22% உயர்த்த சொல்லணும்னு சொல்லிட்டு வருஷம் நம்ம கேட்பேன், மழை பெய்யும் இந்த நேரத்தில் நமக்கு அறுவடை டைம்ல மழை பெய்யும், நனைஞ்சு போகும், ஈரப்பதமா இருக்குன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஈரப்பதமா இருக்கிற நெல்லை எடுத்தாலும் அந்த லெவலுக்குள்ள எடுத்து அதை மில்லுல கொடுத்து அரைச்சு அரிசியா லோட் பண்ணக்கூடியது எஃப்சிஐ. இவங்கள்ட்ட இருந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க நிறைய.
அதனால நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன். 1972ல கலைஞர் கருணாநிதி அப்ப ஆரம்பிச்சாரு. அவங்களுடைய ஃபுட்டை வாங்கி நம்ம இதுல ஸ்டோர் பண்ணுவோம். அவங்க சென்ட்ரல் வேர் ஹவுசிங் வச்சிருந்தா நம்ம தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷன் வச்சிருக்கோம் ஸ்டோரேஜ் பண்றதுக்காக. குடோன் எல்லாம் அங்கங்க நம்ம வந்து கட்டி விட்டுருக்கோம். சோ இப்ப எஃப்சிஐ முக்கியமான ஒண்ணு. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. இதன் கீழ என்னன்னா, கிராமப்புறத்துல 75% ஆஃப் பாப்புலேஷன், நகர்ப்புறத்துல 50% ஆஃப் பாப்புலேஷனுக்கு ஃபுட் செக்யூரிட்டி கொடுக்கணும். நாங்க மீதி பேருக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஏத்துக்கவே மாட்டேன்னு சொன்னோம். அம்மா இருக்க வரைக்கும் ஏத்துக்கல. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கொடுத்துட்டாங்க. அப்ப என்எஃப்எஸ்ஐக்குள்ள நம்ம வந்து போட்டுட்டோம். அப்பதான் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுக்குள்ள நம்ம வந்து உள்ள போறோம். இப்ப மீதியை நம்மளே பாத்துக்கிறோம். சோ அரிசி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம. அடுத்து கிருஷி விஞ்ஞான் கேந்திரா 1974 கேவிஜி. கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அப்படின்னம்னா விவசாயிகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்காது. ஐசிஏஆர் தான் கொண்டு வந்தாங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். 10th சோசியல் சயின்ஸ் புக்ல 53 போட்டிருக்கு. அது தப்பு. இதோட வெப்சைட்ல செக் பண்ணிட்டேன். ஜூலை 16, 1929 ஐசிஆர் ஐகார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதுல கொஸ்டின்ல கேட்டிருக்கான், பெஸ்டிசைடு மேனேஜ்மெண்ட். பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம மேனேஜ் பண்ண மாட்டோம், பூச்சியை தான் நம்ம மேனேஜ் பண்றோம். பூச்சியை மேனேஜ் பண்றதுக்கு தான் மருந்து அடிக்கிறோம் நம்ம. சோ ஐபிஎம் அப்படின்னா இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்து ஹை ஈல்டு வெரைட்டி HYV. எம்.எஸ். சுவாமிநாதன் வீரிய ரக விதைகள் வந்து உற்பத்தி பண்ணது. அடுத்து பிடிஎஸ்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். கேசிசி முக்கியமான ஒன்று, இது அடிக்கடி கேட்பான், கிசான் கிரெடிட் கார்டு. இப்போ நம்ம கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம்னா நம்ம செலவு பண்ணலாம், பில்லிங் சைக்கிள் வரும், பில்லு ஜென்ரேட் ஆகும், அதுக்கு நம்ம பில் பே பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கடன் அட்டை. ஆக்சுவலா நம்ம துணிவு படத்துல கூட இதெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கேசிசி விவசாயிகளுக்கு என்னன்னா 3 லட்ச ரூபாய் லிமிட் இருந்ததை இந்த பட்ஜெட்ல 5 லட்ச ரூபாயா உயர்த்திருக்கோம். எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது? 1998 அறிமுகப்படுத்தப்பட்டது. யாரு? நபார்டு. இந்த நபார்டு அப்படிங்கிறது 1982ல சிவராமன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சியும் விவசாயத்துக்காகவுமே தனியா ஒரு பேங்க், அபெக்ஸ் பேங்க் வேணும். இப்ப இந்த அபெக்ஸ் பேங்க் இருக்காங்கன்னா இவங்க நமக்கு பணம் தர மாட்டாங்க. யாரு கொடுப்பாங்கன்னா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் பேங்க், அது அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க். அவங்க டிஸ்ட்ரிக்ட் பேங்க் கொடுப்பாங்க. அங்க இருந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், பேக்ஸ் சொல்லுவோம், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அவங்களுக்கு வரும். அது தெரியும். அங்கதான் நம்ம வந்து நகையெல்லாம் அடை வச்சு கடன் வாங்குவோம். திடீர்னு நகை கடன் வந்து தேர்தல் வரும்போது தள்ளுபடியாக அதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த சிஸ்டத்துக்கு மேல அபெக்ஸ்ல இருக்கிறது யாருன்னா நபார்டு. கிராமப்புறத்துல ரோடு போறதுக்கு அவங்க தான் காசு தருவாங்க, அக்ரிகல்ச்சருக்கு அவங்க தருவாங்க. சும்மா தர மாட்டாங்க, கடனா தான் கொடுப்பாங்க. ஏன்னா பேங்க்னா அது எந்த ஆர்பிஐ இருந்தாலும் சரி, நபார்டு இருந்தாலும் எல்லா பேங்க்குமே கடனாகத்தான் தருவாளே தவிர சும்மா கொடுன்னு யாருமே வேர்ல்டு பேங்க் கொடுத்தாலுமே கடனா தான் தருவான். அடுத்து டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் DDP. ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், மலைப்பகுதிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு HADP அப்படிங்கிறது. இது இந்த ரெவல்யூஷன் நல்லா தெரியுமான்னு தெரியல, புக்ல தான் வெட்டி ஒட்டி இருக்கு. நமக்கு பசுமை புரட்சின்னா நமக்கு உணவு உற்பத்தி, வெண்மை புரட்சினா இதுக்கு வந்து MS சுவாமிநாதன் ஃபாதர். வெண்மை புரட்சிக்கு வந்து பார்த்தோம்னா பால் உற்பத்தி, அதுக்கு டாக்டர் வர்கீஸ் குரியன் வந்து ஃபாதரு. அது நீல புரட்சினா மீன், மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். மஞ்சள் புரட்சிக்கு வந்து பார்த்தோம்னா எண்ணெய் வித்துக்கள் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு எண்ணெய் இல்ல, வண்டிக்கு எண்ணெய் இல்லைன்னு. இப்ப இந்த எண்ணெய் வித்துக்கள் எல்லோ ரெவல்யூஷனுக்கு வந்து யார் பார்த்தோம்னா சாம் பிட்ரோடா அப்படிங்கிறது முக்கியமான காரணம். இந்த சாம் பிட்ரோடா என்னன்னா, நம்ம சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் சார் வருவார்ல, அமெரிக்கால இருந்து நிறைய சொத்தோட வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும், இப்படி இருக்கிற தமிழ்நாட்டை இப்படி மாத்திரம் சொல்லுவார்ல, அந்த ரியல் கேரக்டர் தான் அந்த சாம் பிட்ரோடா. அவர் உண்மையிலேயே அமெரிக்கால இருந்து நிறைய பணத்தோட வந்து இந்தியாவில் இதெல்லாம் பண்ணலாம் சொல்லி இந்திரா காந்தி அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க ஒரு 5-6 மாசமா அப்பாயின்மெண்ட் கிடைக்காம அதுக்கப்புறம் கிடைச்சு அவங்க கேட்டோன்னே இம்ப்ரூஸ் ஆயிட்டாங்க. டெக்னிக்கல் அட்வைசரா சேர்த்துக்கிட்டாங்க. அம்மையார் வந்து 1984 அக்டோபர் 31 சுடப்பட்டார்கள். சுட்டனைக்கு நைட்டே ராஜீவ்காந்தி வந்து பிரதமரா பொறுப்பேற்றாரு. ராஜீவ்காந்தி இவரை பத்தி கேள்விப்பட்டுட்டு ராஜீவ்காந்தி வந்து சாம் பிட்ரோடாவை கூட சேர்த்துக்கிறார் அவருடைய டெக்னிக்கல் அட்வைசரா. அது மட்டும் இல்ல, ராஜீவ்காந்தி உத்தரகாண்ட்ல டேராடூன் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல இருப்பாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்னைக்கு இருக்கிற இந்தியா இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நிறைய பேர் இருக்காங்க, ராஜீவ்காந்தி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனவர். சோ அப்ப இந்த சாம் பிட்ரோடா என்னன்னா கிட்டத்தட்ட 6 டெக்னிக்கல் ரெவல்யூஷன் சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் எல்லோ ரெவல்யூஷன், எண்ணெய் வித்துக்கள். அப்புறம் தங்க புரட்சினா பழங்கள், கோல்டன் ரெவல்யூஷன்னா ஹார்டிகல்ச்சர், பழங்கள், ஆப்பிள் இதெல்லாம் சேர்ந்து. கருப்பு அப்படின்னா பிளாக், பெட்ரோலியம். தென் வந்து வெள்ளி அப்படின்னா சில்வர் ரெவல்யூஷன், முட்டை, எக் ரொம்ப முக்கியமான புரோட்டீன் சோர்ஸ். அப்புறம் வட்டம்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்க உருளைக்கிழங்குக்கு, பொட்டேட்டோக்கு வந்து ரத்தம். சொலோனம் ஃபேமிலி, சொலோனேசி குடும்பத்தை சேர்ந்தது, ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. கத்திரிக்காய் அந்த குடும்பத்துல தான் வந்திருக்கும். சொலோனம் மெலாஞ்சியன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது சொலோனம் டியூபரோசம் அப்படின்னு இருக்கும். சொலோனம் ஸ்ட்ரைட்டோபாட்டம்னா தூதுவளை. அடுத்து இறைச்சிக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு சிவப்பு, சிவப்பு நிற பொரிச்சு இறைச்சிக்கு இருக்கக்கூடியது. அப்புறம் பிங்க்னா இறாலு, சாம்பல் வந்து உரம். அடுத்து வந்து பழுப்பு பொரிச்சுனா தோல் பொருட்கள் வந்து இருக்கக்கூடியது. தங்க நூலிலை 10th புக்ல கொடுத்திருப்பான். கோல்டன் ஃபைபர்னா சணல், வெள்ளி நூலிலைனா பருத்தி வந்து இருக்கக்கூடியது. முக்கியமான ரெவல்யூஷன்ஸ். சோ கொஸ்டின்ஸ் பாருங்க. KVK கிருஷி விஞ்ஞான் கேந்திரான்னு வரணும், இங்க கிசான் போட்டதுனால அது தப்பு. இவங்க பாருங்க,
SMAE இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் முன்னாடி. இந்த PDF நம்மளுடைய ஆப்ல வந்து போட்டுட்டு நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுக்குறேன். யூ கேனாட் டவுன்லோடு, பட் நீங்க அதை பார்த்து எப்ப வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம். ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கும். சரியா? சோ அப்ப அதுல நான் ஏற்கனவே சொன்னேன்னா SMAEக்கு என்ன சொல்றான், இந்த இடத்துல சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கான். டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கானா, வேளாண் விரிவாக்க துணை நடவடிக்கைன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க KVKவை டிரான்ஸ்லேட்டே பண்ணல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எக்கனாமி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி நீங்க அவங்க இங்கிலீஷ்ல கொடுத்தது நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் சரியானு கேட்பீங்க? இது GSஆ இல்ல தமிழா? அப்படி இப்படிதான் இருக்கு. இந்த இடத்துல வர கிசான் விஞ்ஞான் கேந்திரா, திரும்ப கிசான் விஞ்ஞான் கேந்திரா அப்படியே இருக்கு. இந்த இடத்துல கிருஷி விஞ்ஞான் கேந்திரான்னு வரணும். அடுத்து தேசிய திறன் மேம்பாட்டு முகமை NSDA, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஆத்மா ஏற்கனவே சொன்னேன் நான், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. இது என்னன்னா நம்ம வந்து கிரீன் ரெவல்யூஷன் கிருஷ்ணநாத் யோஜனா 2016 to 17 லான்ச் பண்ணப்பட்டது. அது கீழே தான் இந்த ஒரு 12 மிஷன் வருது. அதுல இந்த மாதிரியான அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. திரும்ப திரும்ப அதை கேட்கறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ரிவேஷன் படிச்சிட்டோம்னா ஒரு கேள்வி கன்ஃபார்மா நம்ம அடிச்சுக்கலாம். சோ இப்ப இதுல ஒண்ணு மட்டும் தப்பு. இந்த கிருஷி விஞ்ஞான் கேந்திரா சொன்னேன் நான் 1974ல ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சால உருவாக்கப்பட்டது. அவங்க உருவாக்குனது 1929 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது டெல்லி சுல்தானியத்துல எந்த சுல்தான் வந்து உருவாக்கியிருப்பாரு, திவானி கோஹி அப்படிங்கறத யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. HYV ஹைல்டு வெரைட்டி, MSP மேக்ஸிமம் சப்போர்ட் பிரைஸ், இட் இஸ் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நாட் மேக்ஸிமம். 24 கிராப்ஸ் கொடுக்குறாங்க, அதை டிசைட் பண்றவங்க CACP சொன்னேன். அடுத்து BDS தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். IPM இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், நாட் பெஸ்டிசைட் மேனேஜ்மெண்ட் கிடையாது. பெஸ்ட் தமிழ்ல என்னது, ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி மேலாண்மை. இப்ப இந்த இடத்துல என்ன வரணும், கொல்லி வரக்கூடாது, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைன்னு வரணும். அதான் நமக்கு இந்த இடத்துல ட்விஸ்டா இருக்கிறதா. மேக்ஸிமம் மினிமம் அது. அடுத்து கிசான் கிரெடிட் கார்டு எந்த வருஷம், 98 99 கிசான் கிரெடிட் கார்டு. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா 2015 சிஞ்சாய் யோஜனா, சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் முதல்ல எங்க, இஸ்ரேல்ல பாலைவனத்துல டெசர்ட்ல பைப்பை போட்டு கல்டிவேஷன் பண்ணி அக்ரிகல்ச்சர்ல வந்து பயங்கர டாப்பா இருப்பான். R&Dக்கு நிறைய செலவு பண்றாங்க. இஸ்ரேல்கிட்ட இருந்து நிறைய வாங்குவோம் நம்ம. அக்ரிகல்ச்சர்லயும் பெரிய ஆளா இருக்காங்க. மோர் கிராப் பெர் டிராப், ஒரு சொட்டுக்கு நிறைய கிராப் கிடைக்கும். பெர் டிராப் மோர் கிராப் தான் மாத்தி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு துளிக்கும் அதிக பயிர். கிராப் இன்சூரன்ஸ் இருக்கு ஆப்ஷன்ல. கிராப் இன்சூரன்ஸ் வந்து ஃபசல் பீமா யோஜனா. அடுத்த கேள்வி, கிசான் கிரெடிட் கார்டு இஸ் எய்ம் டு ஹேவ் குயிக் அண்ட் அஃபோர்டபிள் கிரெடிட் டு ஃபார்மர்ஸ். எஸ், கிரெடிட் கார்டு இருக்கு, விவசாயிகள் கொடுத்துருக்காங்க, உடனே நம்ம கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம்ல. அப்ப லோன் கிடைக்கிறதுக்கானது அப்ப சரியான ஒண்ணுதான் அது. உழவர் கடன் அட்டை, விவசாயிகளுக்கு விரைவாகவும் தகுதிக்கேற்பும் கடன் வழங்கும் ஏற்பாடு. 5 லட்சம் ரூபாய் இந்த பட்ஜெட்ல நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அப்புறமா நம்ம 2047 வந்து இந்தியா விக்சித் பாரத் டெவலப்டு இந்தியாவை மாறப்போன்னு சொல்றோம். அதுக்கு 4 இன்ஜின் சொல்லும் போது, முதல் இன்ஜின் டெவலப்மெண்ட் இன்ஜின் அக்ரிகல்ச்சர், 2வது இன்ஜின் MSME, 3வது இன்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட், 4வது இன்ஜின் எக்ஸ்போர்ட். அப்ப இன்ஜின் முதல் இன்ஜின் என்ன, ரயில் போயிட்டு இருக்கு, அதுல இன்ஜின் இழுத்துட்டு போகும். முதல் இன்ஜின் அக்ரிகல்ச்சர் தான் இருக்கு. அதை நம்ம டெவலப் பண்ணாதான் நம்மளால வர முடியும். இப்ப அக்ரிகல்ச்சர் GDP கான்ட்ரிபியூஷன் சொன்னா 18%. 100 ரூபாய் GDP வருதுன்னா அதுல 18 ரூபாய் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருது. இதை நம்ம 25% பக்கம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி நான் ஸ்டேச்சுரி பாடி, அது ஒரு ஸ்டேச்சுரி பாடி சட்டப்படி. ஏன்னா APMCக்கு ஆக்ட் இருக்கு, மாடல் ஆக்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்ல நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி தான் அதனுடைய APMCயோட ஃபங்க்ஷன். வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது APMC பண்ணி கரெக்ட் தான். APMC சந்தை சார்ந்த, ஏன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சந்தை சார்ந்ததான் வழங்குகிறதுன்னு சொல்லியிருக்கா, சரியான ஒண்ணுதான். அப்ப 2 மட்டும் தப்பு. அடுத்து சம்பதானா அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங், உணவு பதப்படுத்துறது. அப்போ அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, வேளாண் உணவு சார்ந்த தொழிற்சாலை. அடுத்து மிக்ஸ்டு ஸ்வச் பாரத் அபியான் இருக்கு. ஸ்வச் பாரத்னா 2014 தூய்மையா இருக்கக்கூடியது. அதுலதான் நமக்கு இந்த கோபார்தான் வச்சிருப்பாங்க. கிராமப்புறத்துல மாடுகளை சாணி போடுதுன்னா அதை எடுத்து அதுல இருந்து ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கோபார்தான் ப்ராஜெக்ட். ஸ்வச் பாரத் கிராமப்புற தூய்மைக்காக இருக்கக்கூடியது. அதுல என்னன்னா நமக்கு கிராமத்துல வந்து ஓப்பன் டிஃபெகேஷன், பொதுவெளியில் மலம் கழிக்கிறது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வீட்லயும் டாய்லெட் இருக்கணும். ஸ்வச் பாரத் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்ல ஸ்வச் பாரத் இருக்கு. 2 பக்கமே அர்பன் இருக்கு, ரூரல் இருக்கு. அம்ருத் அப்படின்னா அடல் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன் ஆஃப் அர்பன் டிரான்ஸ்பர்மேஷன். அப்ப அது நகர்ப்புறத்துல மட்டும் முனிசிபல் கார்பரேஷன்ல அம்ருத் வந்து கொடுக்கக்கூடியது. நீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட். என்டர்பிரனர் தொழிலதிபர், என்டர்பிரைஸ்னா தொழிற்சாலை. அது MSME இல்ல, சின்ன தொழிற்சாலைக்கு இருக்கு MSME. அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் பீமா 2016 லான்ச் பண்ணப்பட்ட கிராப் இன்சூரன்ஸ். அப்ப என்விரான்மெண்ட் சொன்னா தப்பு, என்விரான்மெண்ட்டுக்கு அது கிடையாது. அடுத்து GSDP, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். GDPனா நமக்கு GNPன்னு ஒண்ணு பார்ப்போம், வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், அதாவது நம்ம ஊர்ல இருக்கிறோம் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம்.
வெளிநாட்டு கம்பெனி இங்க இருந்ததுன்னா வருமானத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம பாக்குறது. ஆனா யூஸ்வலா ஜிஎன்பி நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா ஜிஎன்பி கண்டுபிடிச்சா ஜிஎன்பி நம்ம கம்மியா இருக்கும். நம்ம பணம் இவ்வளவு பணம் வெளிநாட்டுக்காரன் கம்பெனியா அப்படின்னு நமக்குள்ள பிரச்சனையாகும். வெளிநாட்டுக்காரன் அமெரிக்கா கண்டுபிடிக்க மாட்டான். ஏன்னா நம்ம வச்சிருக்க பணம் எல்லாம் இந்தியாவில இருந்தோ மற்ற நாடுகள் இருந்து வந்ததோ அவனுக்கு பிரச்சனையாகும். அப்ப எல்லாருமே ஜிடிபி மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம். நாட்டுக்குள்ள எவ்வளவு உற்பத்தி ஆகுது, அதனுடைய பண மதிப்பு என்ன, ஒரு ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு விச் மீன்ஸ் ஏ கண்ட்ரி ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய பண மதிப்பு, மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஜியோகிராபிக்கல் லொகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்போ ஜிஎஸ்டிபினா ஸ்டேட்டுக்காக இருக்கக்கூடியது. ஜிஎஸ்டினா கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட். வாட் இஸ் வேல்யூ ஆடட்? சில டைம் ஒரு டயர் கம்பெனில இருந்து டயர் வந்து கார் கம்பெனிக்கு போகும். அந்த டயரை நம்மளே வாங்கினா அது ஃபைனல் குட்டு. கார் கம்பெனி வாங்கினா அந்த காரையும் சேர்த்தா நம்ம வாங்குவோம். டயருக்கு ஒரு நம்ம கணக்கும், திரும்ப டயரை வந்து 2 டயரா கணக்காயிரும். ஏன்னா இங்க இருந்து ஒரு டயர் அங்க வந்து கணக்காயிரும், அங்க இருந்து டயரோட சேர்த்து கார் வந்து ஒரு கணக்காயிரும். டபுள் கவுண்டிங் அவாய்ட் பண்றதா வேல்யூ ஆடட். ஆர்கேவி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா, பிஎம்கேஎஸ்ஒய் பிரைம் மினிஸ்டர் கிருஷி சிஞ்சாயி யோஜனா வரணும். சுரக்ஷா கொடுத்திருக்கிறதுனால தட் இஸ் ராங். அப்ப இது ரெண்டு ரைட்டு. இந்த ஜிஎஸ்டிபி கவர்மெண்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிறது தப்பு. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வரணும், அதுவும் தப்பா கொடுத்திருக்காங்க. கடைசி இதுவும் தப்பா கொடுத்திருக்காங்க. கேசிசி யாரு? ஆர்பிஐ பிளஸ் நபார்டு. கேசிசி சொல்லிட்டேன் நான். நபார்டுக்கு என்ன கமிட்டின்னு நான் முன்னாடி சொன்னேன், அதை வந்து கமெண்ட்ல போடுங்க. அடுத்து 2022-23 வந்து டிஜிட்டல், அதாவது வித் ரிகார்ட் டு கிராப் அசஸ்மெண்ட் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். லேண்ட் ஒரு பெரிய பிரச்சனை. கவர்மெண்ட்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரு பட்டா வாங்குறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அப்ப இதுக்கு என்னன்னா ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். அப்ப லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம டிஜிட்டலைசேஸ் பண்ணணும். ஸ்வமித்வான ஒரு திட்டம் அது கேட்டிருக்காங்க. 2020 தொடங்கப்பட்டது. சர்வே ஆஃப் வில்லேஜ் மேப்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. சோ இப்ப அதுல 2022 பட்ஜெட்ல என்னன்னா கிசான் ட்ரோன் மூலமாக நம்ம வந்து வில்லேஜ் வந்து சர்வே பண்றதா இந்த ஸ்கீம். வித்யானா கல்வி அடிச்சுக்கலாம், வராது முடிவு பண்ணிடலாம். சம்பதானா நமக்கு வந்து பார்த்தோம்னா சாப்பாடு, அந்த ஃபுட் ப்ராசஸிங் சம்பந்தப்பட்டது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ்னா அக்ரிகல்ச்சர் ஜென்ரலா இருக்கக்கூடியது. ட்ரோன் சொன்னாதான் மேப்புக்கு ட்ரோனுக்கு கரெக்டா லிங்க் ஆகுது. ட்ரோன் மூலமா நம்ம படம் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஈஸியா அடிச்சுக்கலாம். கிசான் ரதம்னா என்ன தேர் அப்படின்னு சொல்லி இருக்கா. அப்ப அதுக்கு வந்து என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் அக்ரோ ப்ராடக்ட். கிசான்னா விவசாயிகள், விவசாய பொருட்களை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம். நம்ம கூட இந்திய ஓரளவுக்கு தெரியலைன்னா பழைய கிசான் காமெடி இருக்கும்ல, ஏ கவனே ஏ கிசான் ரகு தாத்தா காமெடி இருக்கு. கிசான்னா நமக்கு அடிச்சிடலாம். அடுத்து கிசான் சூரியோதய யோஜனா. சூரியோதயம்னாவே எலக்ட்ரிசிட்டின்னு வந்துடும், அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதினா பணம், கிராப் லோன் கிடையாது. ஆக்சுவலி அது பணம் தான், 6000 ரூபாய் கொடுக்கக்கூடியது. அடுத்து சாகர் கேது சர்வாங்கி கல்யாண். சாகர் அப்படின்னா கடல் சார்ந்தது, இப்போ ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் வச்சிடலாம். அப்புறம் சோது SHODH, இது என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனா ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் மீதி இருக்கக்கூடிய அதுதான். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் NFSA பத்தி பேசினேன் நான். 2013 50% இன்னும் அர்பன், 75% பாப்புலேஷன் ரூல் 2013 கொண்டு வரப்பட்டது. டிபிஎஸ்பில எந்த ஆர்டிகல் ஃபுட் செக்யூரிட்டி பத்தி சொல்லுது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. உணவு நம்ம கொடுக்கணுங்கிறது எந்த ஆர்டிகல்ல சொல்றாங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்து CSEP கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். ICDSனா இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். 1975ல அக்டோபர் 2 பெருந்தலைவர் காமராஜ் இறந்துட்டார். அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. அன்னைக்குதான் அவர் வந்து சாப்பிட்டு தூங்குனவரு, எந்திரிக்கல. அந்த தேதியில லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த ICDS, இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது. குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம என்னன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டோம், ஆனா சாப்பாட்டுல நியூட்ரிஷன் இருக்கா, வைட்டமின்ஸ் இருக்கா, புரோட்டீன் இருக்கா? புரோட்டீன் இல்லைன்னா குவாஷியக்கர் மராஸ்மஸ் நோய் வரும்னு சொல்றோம். வைட்டமின் குறைபாட்டுல நமக்கு வைட்டமின் ஏ இல்லைன்னா நைட்ரோலோபியா, அதாவது கண்ணு மாலைக்கண் நோய் வரலாம். சிராப் தால்மியா தோல் நோய்கள் வரலாம். வைட்டமின் பினா பெரி பெரி நோய் வரலாம். வைட்டமின் சினா ஸ்கர்வி வரலாம். வைட்டமின் டினா ரிக்கெட்ஸ் வரலாம். ஆஸ்டியோ மலேசி வரலாம். அப்புறம் வைட்டமின் இ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மலட்டுத்தன்மை வரலாம். கே வந்து ரத்த சோகை வரலாம். இப்படி ஒவ்வொரு வைட்டமினுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாகணும், புரோட்டீன் அதிகமா கொடுக்கணும். அதுதான் நம்ம 1956 காமராஜர் என்ன பண்ணாரு, மதிய உணவு கொண்டு வந்தார். 82 எம்ஜிஆர் கொண்டு வந்தது சத்துணவு திட்டம். 82 இப்ப இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு, காலை உணவு திட்டம். 2022 அண்ணாவோட பர்த்டே செப்டம்பர் 15 காலை உணவு திட்டம் மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்து NFSA நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அசோசியேஷன், இட் இஸ் ஆக்ட் நாட் அசோசியேஷன், 2013. அடுத்து MDM மிட் டே மீல், மதிய உணவே இல்லையே இங்க. மதிய நாள் பணி, வெறும் பணி மட்டும் என்ன பண்றது, மதிய உணவு, மீல்னா உணவு, மிட் டே மீல் ஸ்கீம் தான் MDM சொல்லி சொல்லுவோம். அப்ப இது தப்பு, இதுவும் தப்பு. முதல் 2 கரெக்ட், 3 and 4 ராங்.
by which of the following is minimum support price determined? யார் MSP டிசைட் பண்றான்னு சொன்னேன் நான். CACP, Commission on Agriculture Cost and Prices. CACP gives recommendations to the Cabinet Committee on Economic Affairs. இந்த கேபினட் கமிட்டினா இப்போ ஒரு 8 கமிட்டி முன்னாடி வந்து இதுல பவர்ஃபுல்னா பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கு கேபினெட்ல. கேபினட் கமிட்டினா அமைச்சர்களை கொண்ட ஒரு டீம், அதான் கேபினட் கமிட்டி அப்படிங்கிறது. இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். கேபினட் அப்படிங்கிறதா இந்தியாவுடைய சுப்ரீம் பாடி, சீஃப் கிரைசிஸ் மேனேஜர். இந்தியாவில் எல்லா முடிவுகளும் எடுக்கிறது கேபினட். ஒரு இன்ஃபார்மல் பாடி, ஒரு 15-20 பேர் இருக்கலாம். அந்த பிஎம் தான் வந்து டிசைட் பண்ணுவாரு. அதுல கிச்சன் கேபினட். இப்போ மோடி இருக்காருன்னா அவர் அமித்ஷா கிட்ட மட்டும் கேட்டுக்குவார். இந்திரா காந்தி இருக்கும்போது சஞ்சய் காந்தி கிச்சன் கேபினட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன டீம் தான் எல்லா டிசிஷனும் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுல கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு சிஏசிபி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் 8 சொல்லியிருக்கேன். நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரி சயின்ஸ் இவங்களா வரமாட்டாங்க. which is are the aims of a rise in agriculture productivity? விவசாயத்தை உற்பத்தியை அதிகரிக்கணும். உற்பத்தி அதிகரிக்க நிலத்துல விளையுது, ஒரு ஏக்கருக்கு 1000 கிலோ விளையுதுன்னா அது எப்படி 1500 கிலோவா மாத்துறது? அதான் ப்ரொடக்டிவிட்டி. ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. யூஸ் ஆஃப் ஹை ஈல்டு வெரைட்டி சீடு. நல்ல விதை போட்டா நிறைய விளையுமா? விதைக்கு தகுந்த மாதிரி விளையுமா? அப்போ விதை ஓகே. நேஷனல் சீட் பாலிசி 2002. அதுல விதையில நம்ம கடைசி விவசாயில கேட்பாங்க, இதுல விதை இருக்காதுங்க, விதை இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு கடைசி விவசாயில அந்த தாத்தா வந்து கேட்பாரு. மான்சாண்டோங்கிற கம்பெனி அதை வந்து தயாரிப்பான். ஏன்னா பிடி காட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் மரபணு மாற்றப்பட்ட ஒரு காட்டன் கொடுக்கும்போது அதுல வந்து விதை இருக்கு. திரும்ப திரும்ப அவன்கிட்டயே நம்ம வாங்கிட்டே இருக்கணும். அப்ப ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. 2001 அது கொண்டு வரப்பட்டது. இன்னொன்னு பயோடைவர்சிட்டிக்காக ஒரு ஆக்ட் இருக்கு. 2002 நம்ம கொண்டு வந்தோம். பயோடைவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் ஆக்சுவலா எதிரானது. ஏன்னா பயோடைவர்சிட்டினா நிறைய தாவரங்கள் விளையணும், அப்பதான் டைவர்ஸா இருக்கும். அக்ரிகல்ச்சர் நம்ம என்ன பண்ணோம், முன்னவே விளைச்சிட்டே இருப்போம். இப்ப நமக்கு நெல்லெல்லாம் பார்த்தோம்னா ஏடிடி ஆடுதுறை ஏடிடி 45 வச்சிருப்போம், கோ43 இருக்கும், பொன்னி இருக்கும், அதுல கர்நாடக பொன்னி வந்து வச்சிருப்பாங்க, ஐஆர் 8 இருக்கும், ஐஆர் 20 இருக்கும். இந்த மாதிரி நெல்லுனா நெல்லுலயே வேற வேற ரகத்தை மாத்துவோம், இல்ல கிராப்பையே மாத்தணும். அதான் கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு யூஸ் ஆஃப் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், யூஸ் ஆஃப் இன்டென்சிவ் கல்டிவேஷன் வித் அஷ்யூர்ட் இரிகேஷன் ஃபெசிலிட்டி. விதை தண்ணி ரெண்டுமே கன்ஃபார்மா என்ன பண்ணும், உற்பத்தியை அதிகரிக்கும். இன்னொன்னு டு ப்ரொடெக்ட் த ஃபார்மர்ஸ் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் பிராக்டிஸ் ஆஃப் மிடில் மேன். எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அப்படின்னா சுரண்டல்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இடைத்தரகர்களிடம் இருந்து விவசாயிகளை பாதுகாத்தல். அப்படி பாதுகாத்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி 10 ரூபாய்க்கு விற்கும், 15 ரூபாய்க்கு. அவங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா சேர்ந்து கிடைக்கும். உற்பத்தி அதிகமாகுமா? உற்பத்திக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ 3 அடிச்சு விடுங்க. 1 and 2 is answer. அப்ஜெக்டிவ் ஆஃப் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் இ-நாம். இ-நாம் 2016 கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். ஏப்ரல் 14. அந்த ஏப்ரல் 14 முக்கியமான நாள். அது என்ன நாளுங்கிறது கமெண்ட்ல போடுங்க. நிறைய கமெண்ட்ல போட சொல்றேன். ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ கிரியேட் a unified national virtual market for agriculture commodities. அப்போ ஒரு நமக்கு என்னன்னா ஆன்லைன்ல ஒரு வெப்சைட்ல ஒரு மார்க்கெட், நம்ம அமேசான் மாதிரி ஒரு மார்க்கெட் விற்கிறதுக்கான நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடியது. கரெக்ட். அடுத்து எய்டு ஃபார்மர்ஸ் இன் கெட்டிங் பெட்டர் பிரைஸ். இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் கிடைச்சா நல்ல விலை கிடைக்குமா? ஏன்னா உள்ளுக்குள்ளேயே விற்க வேண்டியது இல்ல, விலைவாசி எங்க கிடைக்கும் கொடுக்கலாம்ல. ஸோ அது கரெக்ட். அடுத்து ப்ரொவைட் மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் டு ஃபார்மர்ஸ். விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு வழியை கொடுக்குறோம். எல்லாமே கரெக்ட். அடுத்து தன்தானிய யோஜனா. தன்தானிய யோஜனா 100 மாவட்டம் 100 பஞ்சாயத்துன்னு போட்டிருக்கேன், தப்பு. விவசாய உற்பத்தி திறனை அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அதை அதிகப்படுத்துறது, அதான் கரெக்ட். அது தத்தெடுத்து அடோப்ட் அப்படிங்கறத தத்தெடுத்துன்னு போட்டிருக்காங்க. நம்ம என்ன தத்தெடுத்து விவசாய நடைமுறைகளை பயிற்சி அளித்தல். அடோப்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ். விவசாய நடைமுறைவா தத்தெடுக்க முடியும், குழந்தைகளை தானே தத்தெடுப்போம். அப்ப இவங்க என்னன்னா டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கு. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ் தான் நம்ம வந்து பின்பற்றணும். அந்த அடோப்ட் பண்ணணும்னா பின்பற்றணும். நீங்க அப்ப 2 and 3 கரெக்ட். 100 மாவட்டங்கிறதா சரியான ஒண்ணு. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பப்ளிக் பிடிஎஸ்ல என்ன அப்ஜெக்டிவ்? அது இன்கம் பேஸ்ட், பிலோ பாவர்ட்டியா எபோ பாவர்ட்டியா, என்ன கேட்டகரி இன்கம் எவ்வளோ அவ்வளவுதான் உங்களுக்கு. அரிசி காடா, மண்ணெண்ண காடா, இல்ல வந்து சக்கரை காடா. அதுவும் ரேஷன் கடையில மண்ணெண்ண வாங்குறதெல்லாம் சைல்ட்ஹுட் டைம்ல நினைச்சு பார்க்க முடியாது. போரிங்கான ஒரு விஷயம். லைன் எப்படா நகரும் இருக்கும். ஸோ இன்கம் ஸ்டேட்டஸ். மிலிட்ரி பர்சனல் அப்படின்னா மிலிட்ரி மேனுக்கு மட்டும்தானா? உங்களுக்கு தனியா கேண்டீன் இருக்கு, போலீஸ் கேண்டீன் இருக்கு, ஆர்மி கேண்டீன் இருக்கு. எல்லா ஐட்டமே அங்க வந்து விலை கம்மியா கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பிடிஎஸ்க்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ அப்ப 2 வந்து வராது. 2 அடிச்சிட்டீங்கன்னா நமக்கு வந்து 1 கன்ஃபார்ம் வரும்னா 1 and 3 ஆன்சர் ஆகி போச்சு. இது ஒவ்வொரு மாதமும் மலிவு விலையில் நல்ல தரமான அத்தியாவசிய பொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் உறுதி செய்கிறது. எஸ், சப்சிடைஸ்டு பிரைஸ்ல, அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம கொடுக்கறது. வழக்கமா வெளியில வாங்குற ஜீனியை விட ரேஷன்ல வாங்குற ஜீனி விலை கம்மியா இருக்கும். அங்க வாங்குற பாமாயில விட இங்க வாங்குற பாமாயில் விலை கம்மியா இருக்கும். இப்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம கொடுக்கக்கூடியதான் பிடிஎஸ் அப்ஜெக்டிவ். டிபிடிஎஸ் 97, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் 2007, என்எஃப்எஸ்ஏ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013.
அடுத்து மண் வளத்தை மேம்படுத்துதல், மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தமிழ்நாட்டுல அம்மா அப்ப முதல் 2001 2006 இருக்கும்போது 2005லயே நம்ம கொண்டு வந்திருப்பான். கம்பல்சரி எல்லாரும் மற்ற நேரத்தில் எல்லார் வீட்லயும் போய் குழியை தோண்டி கண்டிப்பா மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதுல என்னன்னா மழை நீரை நம்ம தேக்கி வைக்கணும், மண்ணையும் பார்த்துக்கணும், மண்ணு தண்ணி ரெண்டையுமே பார்த்துக்கணும். இதுல மண்ணை பார்த்துக்கணும்னு சொன்னா கிரீன் ரெவல்யூஷன் மண்ணுல உரத்தை கொட்டுறது. எவர் கிரீன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து என்னன்னா கொஞ்சம் சஸ்டைனபிளா கொண்டு போகணும். அப்ப மண் வளத்தை பாதுகாத்துக்கிட்டே விவசாயத்தை பெருக்கிறது தான் எவர் கிரீன் ரெவல்யூஷன். எல்லோனா எண்ணெய் வித்துக்கள், ப்ளூனா நமக்கு இதுக்கு அக்ரிகல்ச்சர் சம்பந்தம் இல்ல. ப்ளூ ரெவல்யூஷன் என்பது மீன் கடல் சார்ந்த. ஸோ இப்ப அக்ரிகல்ச்சருக்கு ஒரு அளவுக்கு காம்ப்ரிஹென்சிவா நம்ம நிறைய பாயிண்ட் பார்த்திருக்கோம். ஆக்சுவலி எக்கனாமில அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஒரு ஸ்டேபிளானது கிடையாது, அது ஒரு ஃப்ளோட்டிங்கான ஒண்ணு. இது ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடியது. ஏன்னா லாஸ்ட்ல கடந்த 6 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சோர்ஸ்ல இருந்து இதை எடுத்து போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு, குரூப் 4க்கு, குரூப் 2க்கு, குரூப் 2ஏக்கு, குரூப் 1 மெயின்ஸுக்கு, குரூப் 2 மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்டிவ், இன்னொன்று எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக் வந்து நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.